சபையில் எழுந்தருளும் மகிமை பொழிந்திடுவி மகிழ்ச்சி பொங்க பாடிடும் மக்கள் மனதில் நிறைந்திடுவி தேவா என்னை ஆசீர்வதியும் என்னை பெரிதாக்கும் தீர்க்கும் தண்ணீர்கள் வறட்சி நீங்கும் ஆறுகளும் தேவ ஜனத்தின் மேலும் ஆவியையும் ஊற்றிவிடும். தாகம் தீர்க்கும் தண்ணீரையும் வறட்சி நீக்கும் ஆறுகளும் நதியாயும் வறட்சி நீக்கும் ஆறுகளும் தேவ ஜனத்தில் ஆவியையும் இன்று பலமாய் ஊற்றிவிடும். தேவ ஜனத்தில் ஆவியையும் இன்று பலமாய் ஊற்றிவிடும். தேவ சபையில் எழுந்தருளி மகிமை பொழிந்திடுவி மகிழ்ச்சி பொங்க பாடிடும் மக்கள். நல்லா கேட்டீங்க. தேவ சபையில் எழுந்தருளி மகிமை பொழிந்திடுவி மகிழ்ச்சி பொங்க பாடிடும் மக்கள் மனதில் நிறைந்திடுவி தேவா ஆசீர்வதியும் எல்லையை பெரிதாக்கும். தேவா என்னை எல்லையை பெரிதாக்கும். உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். தேவனே இயேசுவே தேவனே இயேசுதேவா தேவனே இயேசுவே தேவனே இயேசுதேவா தேவா சபையை ஆசீர்வதியும் எல்லையை God going to enlarge our territory. எல்லாரும் நல்ல கையை தட்டி விசுவாசத்தோட எல்லையை பெரிதாக்கும். உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். தேவனே இயேசுவே தேவனே இயேசுதேவா தேவனே இயேசுவே தேவனே. எல்லாரும் கையை உயர்த்தி தேவனே இயேசுவே தேவனே இயேசுதேவா. ரெண்டு கையை உயர்த்தி தேவனே இயேசுவே தேவனே இயேசுதேவா. தேவா எங்களை ஆசீர்வதியும் எல்லையை பெரிதாக்கும். ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க. தேவா சபையை
எல்லையை. அப்படியே கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி தேவா சபையை ஆசீர்வதியும் எல்லையை நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா. அருமையானவர்களே, நான் நேற்று காலையில் ஒரு வார்த்தையை சொன்னேன். சபைக்கு அலங்காரம் விசுவாசிகளுடைய பரிசுத்தம். எல்லாரும் சொல்லுங்க, what is weakness for church and the holiness of believers. விசுவாசிகளின் அலங்காரம் தான் என்னது? சொல்லுங்க சத்தமா. ஆமென். விசுவாசிகளுடைய பரிசுத்தம் தான் தேவ ஆலயத்தின் அலங்காரம். 2வது ஜன திரட்சி அவருக்கு அழகு. ஆமாம், ஆண்டு விழாவுக்கு வந்த மாதிரி ஒவ்வொரு ஆராதனைக்கும் ஜனங்கள் வந்தால் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், ஆண்டவருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அந்த அழகு எப்படி உண்டாகுது அப்படின்னா, முதல்ல நமக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறார். காட் இஸ் ஆர்டர். அதனால் எப்பவும் விசுவாசிகள் சகோதரர் யார் இருந்தாலும் உங்கள் வரிசையில் உட்காந்தாங்கன்னா அதுக்கு பின்னாடி வரிசையில் உட்காருங்க. இந்த நெல்லிக்காயை செதறி போட்ட மாதிரி அது அங்கங்கே உருண்டு கிடக்கு பாருங்க, அந்த மாதிரி இருந்தீங்கன்னா தட் இஸ் நாட் பியூட்டி ஃபார் காட். அந்த மாதிரி முதல்ல உங்களுக்கு ஒரு ஆண்டவர் கொண்டு வந்துட்டா அதுதான் ஒரு அழகு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உட்கார்றதுலே ஒரு அழகு, ஆராதிக்கிறது ஒரு அழகு. ஆராதனை யாருக்கு தெரியுமா? அதே தெரியாதா? சொல்லுங்க வாய் திறந்து. நாட் ஃபார் மேன். மனுஷனுக்கு அது இல்லை. அதனால் யாரையுமே பார்க்கக்கூடாது. அவங்க கையை தட்டுறாங்களா, கையை தட்டலையா, இல்லை டயத்துக்கு வந்தாங்களா வரலையாங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. ஆராதனை அவருக்கு. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள் கரங்களை உயர்த்தி. ஆராதனை அவருக்கு. அவருக்குரியதை நம்ம பயபக்தியோடு செஞ்சால் போதும். அல்லேலூயா. பிரசங்கம் தான் மனுஷனுக்கு. அதனால் முதல்ல அவருக்குரியதை அவருக்கு கொடுத்துட்றோம். கடைசியில் தான் பிரசங்கத்துக்கு எனக்கு டைம் கிடைக்குது. முதல்ல பிரசங்கம் பண்ணால் எப்படி இருக்கும் பாருங்கள். நான் வந்தவன் கிறிஸ்து கருமையானவர்களே உங்களை வாழ்த்துக்கிறேன் இன்றைய தியானத்துக்காக அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னடா பாஸ்ட்டுக்கு இது நட்டுக்கிட்டு கலந்துட்டா அப்படின்னு இருக்கும் இல்லையா? அப்போ எல்லாம் ஒரு அழகில் இருக்க பாருங்கள், ஒரு ஒழுங்கில் இருக்கிறது. முதல்ல நீங்கள் சபையின் ஒழுங்குக்கு கீழ்ப்படுத்திங்கன்னா எல்லாமே சரியாயிரும். அல்லேலூயா. மேன் டயத்துக்கு வர்றது அது ஒரு ஒழுங்கு. ஆனால் எல்லாமே இப்போ யாரும் வரலனாலும் அது நமக்கு ஒரு மேட்ரு கிடையாது. ஏன்னா ஆராதனையின் நாயகன் அவர். அல்லேலூயா. நம்மெல்லாம் எதுக்கு வந்திருக்கிறோம்? கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஒன்று கொடு. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும். Together everybody. ஆராதனை நாயகன். வெஸ்டர்ன் ஏதாவது போடு, வெஸ்டர்ன் மியூசிக். ஆராதனை நீ. எழுந்து நின்று அவரை கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை ஆராதிப்பே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. அவர் 1000 பேர்களிலும் சிறந்தவர். அவரை ஆராதிப்பது
உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு. கவனிங்க, ஆராதனைக்கும் போது கையை அசைக்கணும், முழு உலகத்துக்கும் போது உங்க கையை இப்படி சுத்தணும். சரியா? ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. கையை சுத்துங்க. முழு உலகத்திற்கும் தெய்வம் இயேசு நீர். ரெண்டு கை எப்படி வைங்க. இயேசு நீர். கையை வைத்து இப்படி, கையை இப்படி வைங்க. நாம இயேசு நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. கையை அசைக்கிறீங்களா? கையை சுத்துங்க. தீர்க்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. கையை எப்படி ஏந்திர மாதிரி முன்னாடி, உங்க முகத்துக்கு முன்னாடி. இயேசு நீர் மாத்திரமே. பரலோகத்தின் நிழல். ஓ, நல்லா சத்தமா இல்லையா சொல்லுங்க. பரலோகத்து இங்க நிழல், அங்கே நிஜம். அப்ப ஆராதனை வெரி இம்பார்ட்டன்ட். ஆராதனை ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஆனா அதற்கு ஒரே ஒரு தகுதி. ஐயா, உண்மை ஆராதிக்கிறதுக்கு நான் என்ன தகுதி அப்படின்னு இந்த குவாலிஃபிகேஷன் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டேன்னா, ஆமா, நீ காலேஜ் படிச்சிருக்கணும், நீ +2 முடிச்சிருக்கணும், இல்லை 10th படிச்சிருக்கணும், இப்படியெல்லாம் எந்த குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. வாட் இஸ் தேட்? நம்ம அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டோம். சொல்லுங்க நல்லா நல்லா. ஓ, ரத்தத்தினால, 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 by the blood of Jesus Christ. Hallelujah. ஆமென். 2 பல்லவியை பாடி ஆமென். சுத்திகரியும் உடைய ரத்தத்தினாலே. ஆமென். 4. ஓ, 1 2 3 4. ஏமான் நல்லா. ஓ, எஸ். ஓ, நல்லா நல்லா. சுத்திகரியும் உங்க ரத்தத்தாலே, சுகமாக்கும் உங்க காயத்தாலே. சுத்திகரியும் உங்க ரத்தத்தாலே, சுகமாக்கும் உங்க காயத்தாலே, பலப்படுத்தும் உங்க கிருபையாலே, வழிநடத்தும் உங்க வார்த்தையாலே. ஓ, பலப்படுத்தும் உங்க கிருபையாலே,
ஆசீர்வாதம். சுத்திகரியும் சுகமாக்கும் சுகமாக்கும் பலப்படுத்தும் பலப்படுத்தும் வழி நடத்தும். மறுபடியும் சுத்திகரியும் சுத்திகரியும் சுகமாக்கும் சுகமாக்கும் பலப்படுத்தும் பலப்படுத்தும் வழி நடத்தும் வழி நடத்தும். சுத்திகரியும் நல்ல கேட்டடியும். ஓ அப்பா சுத்தமாக்கும் சுத்திகரியும் சுகமாக்கும் காய் ஹீலிங் ஹீலிங் நடக்கட்டும். ஆமென். நடத்தும் உங்க வார்த்தையாலே பலப்படுத்தும் உங்க கிருபையாலே வழி நடத்தும் உங்க வார்த்தையாலே. சுத்திகரியும் சுத்திகரியும் சுகமாக்கும் சுகமாக்கும் பலப்படுத்தும் பலப்படுத்தும் வழி நடத்தும் வழி நடத்தும். சுத்திகரியும் சுத்திகரியும் சுகமாக்கும் சுகமாக்கும் பலப்படுத்தும் பலப்படுத்தும் வழி நடத்தும். ஹல்லேலூயா. நல்லா கைத்தட்டி. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி சுத்திகரிக்கிறார் தெரியுமா? அவருடைய இரத்தத்தினால. ஆனா அந்த இரத்தம் தான் நமக்கு ஜெயம். இன்னைக்கு திருவிருந்து எடுக்க போறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். திருவிருந்து எடுக்க போகிற எல்லாரும் சுத்திகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆராதனை நேரத்தில் யாரும் சேர்ல உட்கார்ந்துருக்க முடியாது, முடியாதவங்களை தவிர, இல்லையா? நின்று பயபக்தியோடு அவரை ஆராதிக்கணும். ஆமென். 6:8 ஒரு பல்லவி, ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். சொல்லுங்க, ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் இல்லைன்னா நம்ம ஆராதிக்க முடியாது. ஆமென். நான் கொடு. ஓ ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஓ ரத்தம் ஜெயம் சத்தமாய் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஓ ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம் ஜெயம், பாவத்தை போக்கிடும் ரத்தம் ஜெயம், நம்ம பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம். ஓ பாவத்தை போக்கிடும் ரத்தம் ஜெயம், நம்ம பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம். ரவால ஷவாபா ஸ்ரீமா ராரா ரவாபா ஜெயம் ரத்தம் ஜெயம், ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஓ ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம் ஜெயம். ஓ ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, சிறப்பா நல்லா கை தட்டி பாடுங்க. ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஓ ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம். ஓ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், நீதிமானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம். ஓ நீதிமானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஓ ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம்,
ரத்தம் ஜெயம். நீதிமான் நான், நீதிமான் நான், ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். ஹல்லேலூயா. நீதிமான் நான், நீதிமான் நான், ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். பனை மரம் போல் நான் செழித்தோங்குவேன், ஏதொரு மரம் போல் வளர்ந்திடுவேன். பனை மரம் போல் நான் செழித்தோங்குவேன், ஏதொரு மரம் போல் வளர்ந்திடுவேன். கர்த்தரின் சபையிலே நாட்டப்பட்டு, கர்த்தரின் சபையிலே நாட்டப்பட்டு முடிவமறியதும் அறிந்திடுவேன். நல்லா கேட்டீங்க. இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் இந்த சபை முழுவதும் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. நல்லா கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நான், நீதிமான் நான், ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். காலையிலே உன் கிருபையையும், இரவினிலே உன் சத்தியத்தையும், காலையிலே உன் கிருபையையும், இரவினிலே உன் சத்தியத்தையும், 10 நரம்புகள் இசையோடு பாடி 10 நரம்புகள் இசையோடு பாடி பாடி மகிழ்ந்திருப்பேன். நீதிமான் நான், நீதிமான் நான், ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். எல்லாரும் சொல்லுங்க. ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், நீதிமான் நான், நீதிமான் நான், ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளிலும் சித்தம் போல் சபையை எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்வையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் எங்களுக்குள்ள வாசம் செய்யும் இந்த நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்வையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்வையா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. காளைகள் வரவழைத்தார், மன்னார் உணவளித்தார், காளைகள் வரவழைத்தார், மன்னார் உணவளித்தார், கர்வாரை தண்ணீர் ஓடச் செய்தார், கர்வாரை தண்ணீர் ஓடச் செய்தார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பொன்னோடும் பொருளோடும் சபையை புறப்பட செய்தாரே. பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. ஒரு வீரவேஷம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கையை தட்டி ஏமா ஏமா உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். 11வது வசனம். வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடி சூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. அல்லேலூயா. அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு 38 ஆண்டுகளை கொடுத்து 39வது ஒரு ஆண்டையும் கொடுத்திருக்கிறார். God has given. அல்லேலூயா. கொடுத்ததுக்காக நல்லா கையை தட்டி அல்லேலூயா. ஆமென். நாம் எந்த வருஷமும் இல்லாத அளவு இந்த வருஷம் ஆரம்பிக்கிற வருஷத்துக்கு மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அல்லேலூயா. என்னோட 2 சகோதரர்கள் டெய்லி காலையில் 6 to 6:30 ஜெபம் பண்ணுவோம். அப்போ ஆண்டவர் முதல்ல நீங்கள் எதுக்கு ஜெபிக்கணும்னா, ஸ்தோத்திர கொடுத்துக்கு ஜெபிச்சது போதும், நீங்கள் புதிய ஆண்டுக்காக ஜெபிங்கன்னு ஆண்டவர் உணர்த்தினார். அல்லேலூயா. அன்னையிலேருந்து என்ன பண்ணிட்டு பாருங்கள், ஸ்தோத்திர கொடுத்து கடைசியாக ஸ்தோத்திரம் தான் பண்ணவே ஒழிய புதிய ஆண்டுக்கு தான் கருத்தாய் ஜெபித்தோம். வி ஆர் இன் நியூ பிகினிங் இயர். அல்லேலூயா. நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்? ஒரு புதிய ஊழியத்தின் ஆரம்பத்தில் இருக்கிறோம். இந்த வருஷத்தை கர்த்தர் நன்மையினால் முடிசூட்டுகிறார். அல்லேலூயா. ஆமென். எத்தனையோ வருஷங்களை கடந்து வந்திருக்கிறோம். ஆமென். நான் தான் பாட்டாக பாடணும்னு சொன்னல, அந்த 40 வருஷத்தையும் சேர்த்த அதை நேற்று சாயங்காலம் பாடுறதுக்கு மறந்து போயிட்டேன். நமக்கு நிறைய ப்ரோக்ராம்கள் இருந்ததுனால அது டைமும் இல்லை. நம்ம அடுத்த வர ஆராதனையில் அதை பாடலாம், அல்லது இன்றைக்கி ஈவினிங் கொஞ்சம் நேரம் நமக்கு ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் இருக்கும். அதில் அந்த 40 ஆண்டுகள் we are going to sing. அல்லேலூயா. about 40 years. கவனிங்க, என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வருஷத்தை அவன் இந்த 39வது ஆண்டை ஆண்டவர் நிறைய நன்மைகளால் நிரப்புகிறார். ஆல்ரெடி நிரப்பிட்டார், இன்னும் நிரப்ப போகிறாரு. அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமென். அதில் எப்படி நிரப்புறார் அப்படின்னா, 9வது வசனத்தில் தேவரீர் ஆமென் பூமியை விசாரித்து, அப்படின்னா சபையை விசாரித்து, தேவரீர் சபையை விசாரித்து சொல்லுங்க. தேவரீர் ஆமென். எல்லாம் சகோதரர்ல கொஞ்சம் வாய்த்தரன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சபையை விசாரிக்க இயேசுநாதர் ஒருத்தர் இருந்தாலே போதும். அல்லேலூயா. எல்லா காரியமும் சரியாக நடக்கும். நம்ம தான் கண்ணை அங்கங்கே பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என்ன மட்டும் பாரு அப்படிங்கிறார். நம்ம அவரை மட்டும் பார்த்தோம்னா அவர் எல்லாத்தையும் செய்கிறத என்னால் உணர முடிகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் யார்? நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சபையை பூமியை விசாரித்து அதற்கு ஆமாம், அதை தான் போன வாரம் தியானித்தோம் இல்லையா? வசனம் என்கிற தண்ணீரை அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த இந்த தேவ நதி தான் ஹோலி ஸ்பிரிட். ஓ, பரிசுத்த ஆவியானவருக்கு நல்ல கரங்களை தட்டி ஒரு மகிமையை செலுத்துங்க. ஆமென். தண்ணீர் வந்து the word of God. ஆனால் தண்ணீர் நிறைந்த தேவநதி. எல்லாரும் சொல்லுங்க, தேவநதிங்க மட்டும் சொல்லுங்க. அந்த தேவநதி became a ஜீவநதி. எல்லாரும் சொல்லுங்க, ஜீவநதின்னு சொல்லுங்க. அதானே சொல்ல சொன்னேன், சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஜீவநதி சபையில் ஓடும்போது எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். நம்ம தான் போட்டு டென்ஷன் ஆகி நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு யோசிக்கும் போது ஆண்டவர் அவர் தான் சபையை விசாரிக்கிறவர். அவர் என்ன பண்ணுறாரு? சபையில் என்ன பண்ணி விடுறாரு? ஜீவ நதியை என்ன செய்கிறாரு? ஆமென், பாயும்படி செய்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்புறம் என்ன செய்கிறாரு? அதை இப்படி நீர் அதை திருத்தி 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 கரெக்ஷன்.
ஆண்டவர்கிட்ட கரெக்ஷன் ஆண்டவர் பண்ணுறதை நம்ம அக்செப்ட் பண்ணணும். அல்லேலூயா. இன்றைக்குள்ள சந்ததிகளுக்கு கரெக்ஷன்னாலே அவங்களுக்கு ரொம்ப ஆங்கிரி வருது. இவர் என்ன இப்படி சொல்கிறாரு? நீங்கள் ஆண்டவர்கிட்ட நெருங்கி போனீங்கன்னா, ஏசப்பாக்கிட்ட நெருங்கி போனீங்கன்னா, அவர் சின்ன சின்ன காரியத்தை கூட நம்மக்கிட்ட கரெக்ஷன் பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமென். கரெக்ஷன் பண்ணுவார்னா அல்லேலூயா வரமாட்டேங்கண்ணே. அப்படியே ஆசீர்வதிப்பார்னா நமக்கு இப்போ எப்படி அல்லேலூயா வந்திருக்குண்ணே. நம்மளை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி விடுவார். ஏன்னா எப்போவுமே நம்ம வி ஆர் நாட் பெர்ஃபெக்ட். ஹோலி ஸ்பிரிட் ஒன்லி பெர்ஃபெக்ட். ஜீசஸ் அலோன் பெர்ஃபெக்ட். ஆமென். அதனால் நம்ம குறைவுள்ளவர்கள் தானே. நம்ம ஆண்டுகிட்ட போகும்போது திருத்தி என்ன பண்ணுறாராம்? திருத்தி ஒரு விளைச்சலை கர்த்தர் கொடுக்குறார். அல்லேலூயா. அதை சரி பண்ணுறாரு. சரி பண்ணுறதுக்கு ஒப்பு கொடுத்துட்டோம்னா ஆமாம் நம்மளை உயர்த்திடுவார். ஆமென். ஆண்டவராக சரி பண்ணுவார். சில நேரம் போதகர் மூலம் நம்மளை சரிப்படுத்துவார். யார் மூலமும் அவர் எதையும் செய்வார். நீர் திருத்தி என்ன செய்கிறீர்? தானியத்தை விளைவிக்கிறீர். அப்புறம் அதின் வரப்புகள் தனியத்தக்கதாய். அல்லேலூயா. எப்பவுமே இந்த வரப்பு பிரச்சனை இந்த விவசாயிகளுக்கு ரொம்ப இருக்கும் பாருங்கள். அதனால் என்ன பண்ணுவான்? ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு கொலை கூட பண்ணிடுவான். சிலர் வரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டிக்கிட்டு வருவான். அடைப்பை பிடுங்கிறவனை வசனமே தெரியாதா? பாம்பு கடிக்குமா? ஆமாம், தட் இஸ் ட்ரூ. இந்த வரப்பை கரைச்சிக்கிட்டே வருவான் பாரு. இது இவ்வளோ இருக்கும். நெல்லுக்கட்டை சுமந்துட்டு இந்த வரப்பில் ஓடுவாங்க. இப்போ என்ன பண்ணுவான்? இந்த பக்கத்தில் இருக்கவன் கொஞ்சம் கரைப்பான். இந்த பக்கத்தில் ரோட்டில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வீட்டில் வாசலை கொண்டு ரோட்டில் கட்டுவாங்க. வாசலை உயர்த்தி கட்டுகிறவனுக்கு இந்த வசனமெல்லாம் நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணதுனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. வாசலை உயர்த்தி கட்டுறவனுக்கு ஐயோனி போட்டிருக்கு. ஐயோனி போட்டிருக்கு. நான் நெகட்டிவாக பேசுகிறது இல்லையா, அதனால் நீங்கள் ரொம்ப தெம்பாக இருக்கிறீங்க. கவனிங்க, அவர் என்ன பண்ணுறாரு? இந்த வரப்புகள் தனியத்தக்கதாய் என்ன செய்கிறாரு? படைச்சாள்களுக்கு சொல்லுங்க. நீ வசனத்தை தானே வாசிக்கிறீங்க. தண்ணீர் இறைக்கிறார். இப்போ வரப்பு என்ன செய்யணும்? வாயிலே அவங்ககிட்டலாம் வரப்பு என்ன செய்யணும்? தனியணும். பிசாசு வரப்பை பிரிவினையை கொண்டு வருவான். சபையில் அந்த ஆவிக்கு இடம் கொடுக்கக்கூடாது. முழங்கால் போட்டு அப்படிப்பட்ட ஸ்பிரிட்டுகளை கட்டணும். ஏன்னா அவன் வரப்பை உண்டாக்கிட்டா என்ன ஆயிரும்? டிவிஷன் ஆயிரும். அப்படி டிவிஷன் இருக்கலாம், வேற எங்கே இருக்கலாம். ஆனால் திருச்சபையில் டிவிஷன் இருக்கக்கூடாது. இவர் என்ன பண்ணுறாரு? பரிசுத்த ஆவியானவர் மழை பெய்ய 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 என்ன பண்ணுறாரு? வரப்புகள் தனிந்து போகிறது. தனிந்துன்னா கீழே போயிடுது. இப்போ எல்லாத்தையும் என்ன மூடிடுது? தண்ணீர் மூடி விடுகிறது. வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி இதெல்லாம் அவர் செஞ்சுட்டு வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய 39வது ஊழிய ஆண்டை கர்த்தர் நன்மையால் முடிசூட்டுகிறார். அதற்கு முன்னால் கர்த்தர் இதெல்லாம் செய்கிறாரு. நம்ம வாசித்த வசனங்களில் உள்ளதெல்லாம் கர்த்தர் சபைக்கு செய்கிறார். தேவரீர் சபையை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் மிகவும் செழிப்பாக்குகிறீர். ஆமென். சபையை செழிப்பாக்குகிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இதெல்லாம் செஞ்சுட்டு இன்னும் உங்களுக்கு நான் நாளை கொடுக்குறேன் அப்படிங்கிறார். உங்களுக்கு இயரை என்ன செய்கிறேன்? கூட்டி கொடுக்குறேன் அப்படிங்கிறார். ஆமாம். அந்த வருஷத்தை நான் என்ன செய்ய போகிறேன்? நன்மையினால் என்ன செய்ய போகிறேன்? நிரப்ப போகிறேங்கிறார். அல்லேலூயா. இந்த 39வது ஊழிய ஆண்டை கர்த்தர் நீங்களும் நானும் எதிர்பார்க்காத நன்மையினால் நிரப்ப போகிறார். நமக்கு ஜனவரி 1 நியூ இயர் கிடையாது. ஆகஸ்ட் 1 தான் நமக்கு நியூ இயர். ஆமென் சொல்லுங்க. புதிய ஆண்டிலே கர்த்தர் சபையை ரொம்ப செழிப்பாய் நடத்த போகிறார். ஆமென் சொல்லுங்க.
நீங்கள் கை தட்டினாலும் கை தட்டாட்டாலும் கர்த்தர் அதை செய்ய போகிறாரு. அல்லேலூயா. ஏனென்றால் இது அவருடைய சபை. அவர் சொல்கிறாரு, மை சர்ச், ஐ வில் பில்ட் மை சர்ச்சுங்கிறாரு, என் சபை. ஆமென். இந்த சபைக்கு இதெல்லாம் செஞ்சு தான் நம்மளை நடத்த போகிறாரு. சபைக்குன்னா சபையில் உள்ளே இருக்கிற நமக்கு, பூமின்னா அவருடைய மக்கள். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், இப்படி எல்லாம் செஞ்சு நம்மளை நடத்த போகிறாரு. இந்த புதிய வருடத்திற்காக நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். தகப்பனே, எங்களுக்கு ஒரு புதிய ஆண்டை நீர் கொடுத்தீரே, உமக்கு நன்றி. இந்த ஊழிய பாடல் பாடும்போது நீங்கள் காணிக்கை செலுத்தலாம். மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கின இயேசு மறவா. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. மனிதரின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. மனிதர்கள் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. மகிமையின் தேவன் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே
வாக்கு தத்தம் தந்தவர் மறவா, வாட்டிகளை வேட மறவா. வாக்கு தத்தம் தந்தவர் மறவா, வழிகாட்டி நடத்திட மறவா. வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவா. வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவா. தம் வார்த்தையை நிறைவேற்ற மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உயிர்மை கொள்வதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உயிர்மை கொள்வதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, உருவாக்கிய இயேசு மறவா. கர்த்தர் நல்லவர். இந்த வருடத்தின் முதல் ஆராதனைக்கு, நமது ஊழிய ஆண்டின் முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நமக்கு இன்னும் ஒரு ஆண்டை கொடுத்திருக்கிறார். அது ஒரு பெரிய கிருபை பாருங்க. அல்லேலூயா. இன்னும் ஒரு ஆண்டுனா இது 38 நம்மளை 39 கொண்டு போயிருக்கிறார். இன்னும் எத்தனை ஆண்டுகளும் அவர் வருகை வர நம்ம நடத்துவார். எல்லா கரங்களை தட்டி சபாக்கும் மகிமையை செலுத்தணும். ஆமென். இன்றைக்குடைய செய்தி, தேவன் செயல்படும் நாட்கள் வரும். எரேமியா 33ஆம் அதிகாரம் 14வது வசனம். இங்கே ஒரு மைக் கொடுங்கப்பா, பெண்களுக்கு ஒரு மைக் கொடுங்க. ஓ, நல் வார்த்தைகளை நிறைவேற்றுவேன். எல்லாரும் சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆமென். யூதா குடும்பத்துக்கும் இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆமாம், இஸ்ரவேல் கொஞ்ச நாளில் யூதாவா பிரிஞ்சுது, 2 நாடாக பிரிந்தது. ஆனால் இப்போ 2 நாட்டுக்கும் சேர்த்து ஜெரமையா மூலம் ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. இஸ்ரவேலுக்கும் என்ன வரும்? நாட்கள் வரும், கர்த்தர் செயல்படுகிற நாட்கள் வரும். அப்புறம் யூதாவுக்கும் ஆமென் என்ன வரும்? ஆமென், நாட்கள் வரும். அல்லேலூயா. இது எதை காட்டுது அப்படின்னா, இன்றைக்கு நிறைய திருச்சபைகள் பல பிரிவில் இருக்குது இல்லையா? ஆமென். பிஆர்எல் பெண்டிகாஸ்டல் பிலீவர்ஸ். ஆமென். நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? இப்படி நிறைய டினாமினேஷன் அப்படின்னு நிறைய இருக்குது. அந்த யூதா இஸ்ரேல் மாதிரி, யூதாவும் இஸ்ரேலும் ஒரு டினாமினேஷனாக இருந்தது. இஸ்ரவேலிருந்து இன்னொரு ஜாதி பிரிந்தது, அது யூதா என்று அழைக்கப்பட்டது, இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டது. இன்றைக்கு தேசம் முழுவதும், நம்ம தேசத்தில் லட்சக்கணக்கான சபைகள் எப்படி இருக்கிறது? பல பெயரில் இருக்கிறது. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, எல்லா சபைக்கும் ஆமென் என்ன பண்ண போகிறாரு? அவர் கொடுத்த வார்த்தையை நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. ஆமென். அருமையானவர்களே, இதை கர்த்தர் செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதை அவர் நிறைவேற்றுவார் என்றும் வேதம் சொல்லுகிறது. அந்த 2வது வசனத்தை வாசிங்க. 33ஆம் அதிகாரம். இதை செய்கிற கர்த்தருமாய் இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமமுள்ளவர் சொல்லுகிறது. கவனிங்க, இதை செய்கிறவரும் இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிறவர். முதல்ல செய்கிறவர் மட்டுமல்ல,
அதுக்கு எல்லாத்தையும் கொடுத்து என்ன பண்றவர்? உருவேற்படுத்துகிறவருமான கர்த்தர் என்ன சொல்றாரு? சொல்லுகிறது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு. ஆமென். இதை செய்கிறவரும் இதை உருவேற்படுத்துகிறவரும். அவர் சொல்ற வார்த்தை, நீ என்னை நோக்கி கூப்பிட்டால் போதும், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன். இந்த 39வது ஆண்டு என்னன்னு தெரியல, தேவன் நிறைய ப்ராமிசஸை கொடுக்குறார். அல்லேலூயா. வாக்கு தத்தங்களை நமக்கு நேற்று பகல் கூட்டத்தில் அற்புதமான வாக்கு தத்தத்தை கொடுத்தார். அல்லேலூயா. இப்படி வாக்கு தத்தங்களை நமக்கு நிறைய கொடுக்குறார். அதனால அந்த 39ல் கர்த்தர் ஏதோ பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு அறியாததும். ஆமென். இந்த 39வது ஆண்டிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற மக்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். அதனால என்ன நடக்கும்? அறியாத காரியங்கள், எட்டாத காரியங்கள் எல்லாம் சபையில் நடக்கும். ஆமென். ஆமென். அறியாத காரியங்கள், எட்டாத காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் சபையில் செய்ய போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பாருங்க, இதை செய்கிறதற்கு முன்னாடி கர்த்தர் சபையில் செய்கிறார். அதற்கு முன்னாடி சில காரியங்களை நமக்கு செய்கிறார். இந்த அதிகாரம் முழுவதும் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அதனால் அதிகாரத்துக்குள்ளே இருங்க. 33ஆம் அதிகாரம் 6வது வசனம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சத்தியத்தையும் சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா. இப்போ என்ன கொடுக்கிறார் பாருங்க. இந்த காரியத்தெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்மளை எப்படி சரி பண்ணுறாரு பாருங்க. சௌக்கியத்தை கொடுக்குறாரு. அல்லேலூயா. அந்த காலத்தில் இப்போ சுகமாக இருக்கீங்களான்னு கேட்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க? எப்படி கேட்பாங்க தெரியுமா? என்னப்பா சௌக்கியமா? சௌக்கியமானா ஆர் யூ வெல்த்? நீ நல்லா இருக்கிறியான்னு அர்த்தம். நீ பக்கத்தில் பார்த்து கேளுங்க, கையை பிடிச்சி கேளுங்க. நீங்கள் நல்லா இருக்கணும், சபை வளர. அல்லேலூயா. ஆமென். என்ன கொடுக்குறாரு? வெல்த் கொடுக்குறார். அல்லேலூயா. சௌக்கியம். உனக்கு சௌக்கியத்தை வர பண்ணுவேன். உனக்கு சௌக்கியத்தை நான் தேடாமல் இருப்பேனோ? ஆமென். பரிசுத்த ஆவியானவர் சபை என்கிற ரூத்துக்கு சொல்றாரு, என் மகளே. போவா சொல்றாரா, ரூத்து சொல்றாரா? உனக்கு நீ நன்றாய் வாழ்ந்திருக்கும்படி உனக்கு என்ன தருவேன்? உனக்கு சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேனோ? அல்லேலூயா. நான் சொல்கிறேன், சபைக்கு வர்றவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு, நீங்கள் நன்றாய் வாழும்படி கர்த்தர் உங்களுக்கு சௌக்கியத்தை தருவார். ஆமென். சௌக்கியம்னா நல்லா இருக்கிறது. ரெண்டாவது என்ன பண்ணுறாரு? உங்களை ஆரோக்கியம் வர பண்ணி. இந்த உலகத்தில் எவ்வளோ டாக்டர்ஸ் பெருகிட்டு இருக்கிறாங்க பாருங்க. பாஸ்டர்ஸ் பெருகிற காட்டில் இப்போ யார் பெருகிட்டு இருக்கிறா? டாக்டர்ஸ் பெருகிட்டு இருக்காங்க. ஏன்னா பாஸ்டருக்கு படிக்கிறதுக்கு ஆள் இல்லை, டாக்டருக்கு படிக்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. அதுவும் நீட்டை மட்டும் நம்ம நாட்டில் ஒழிஞ்சிச்சுன்னு வைங்க, நிறைய பேர் யாராயிருவாங்க? ஆமாம், எம்பிபிஎஸ் ஆயிடுவாங்க, எம்டி ஆயிடுவாங்க, எம்எஸ் ஆயிடுவாங்க. அல்லேலூயா. இந்த நீட்டு வந்து தான் நம்மளை என்ன செய்யுது? லேட் பண்ணுது. அதனால் ஒருவேளை நீட்டை ஒழிக்க தேவன் உதவி செஞ்சால் ரொம்ப நல்லது. நேற்று செய்தியில் கேட்ட அந்த கரப்பாம்பூச்சி, இந்த கரப்பாம்பூச்சிக்கு இருக்கிற பவரை பாருங்களேன். அந்த யார் அவர் கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான், இப்போ அவரையே என்ன பண்ண வச்சிருச்சு? ராஜினாமா பண்ண வச்சிருச்சு. இப்போ நிறைய டாக்டர்ஸ் பெருகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவன் நிறைய பாஸ்டர்ஸையும் பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமென். உனக்கு என்ன வர பண்ணுவேன்? சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி. அப்போ தேவன் எவ்வளவு டாக்டர்ஸ் பெருகி நமக்கு இன்ஜெக்ஷன் போட்டாலும் அவர் கொடுக்கிற சுகம் டிவைன் ஹீலிங், தெய்வீக சுகம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதனால நான் அன்னைக்கு சொன்னேன் இல்லையா, அடிக்கடி
ஆமென். தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணுறதுல இந்த சபையில் நான் தான் முதலிடத்தில் இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு ஒரு சின்ன பலவீனம்னாலும் டாக்டர்கிட்டையும் போகிறேன் இல்லைமில்லை. ஆனால் ஃபஸ்ட்டில் தேங்காய் எண்ணெயை பூசி ஜெபிச்சு நிறைய வியாதியை சுகமாகுது. அல்லேலூயா. ஏன்னா சவுக்கியமாக்குறவர் யார்? கர்த்தர். அல்லேலூயா. அதனால் நீங்களும் ஒரு விசுவாசத்துக்கு அடையாளம் தான் தேங்காய் எண்ணெயை நீங்கள் அப்புறம் ட்ரூலி பிளட்டுன்னு நினச்சிடக்கூடாது. ஒரு விசுவாசத்திற்கு அடையாளமாக ஜெபம் பண்ணி ஒரு உள்ளங்கையில் எங்கிட்ட உள்ளங்கையில் ஊற்றிக்கிட்டு 2 நிமிஷம் 1 நிமிஷம் ஜெபம் பண்ணி தேய்ச்சி பாருங்கள். டிவைன் ஹீலிங் வில் ஹேப்பன். அல்லேலூயா சொல்லுங்கள். உனக்கு என்ன வர பண்ணுவேன்? ஆரோக்கியம் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சத்தியத்தையும் சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆமென். இது எங்கிருந்து வெளிப்படுத்துறாரு? வேதத்திலிருந்து வெளிப்படுத்துறாரு. அதுக்கு தான் நம்ம நிறைய ஊழியக்காரங்களை கூப்பிடுறோம். நேற்று காலையில் ஒரு நல்ல வெளிப்பாட கர்த்தர் கொடுத்தாரு. இப்போ அபிஷேக கூட்டத்தில் அவர் என்ன செய்தி டாபிக் எடுத்தார்? ஆமாம், இன்னும் யோசிக்க உட்காந்துண்ணே. மனுஷன் தனிமையாக இருப்பது. நான் என்னடா இது கல்யாணத்துக்கு பண்ணுற பிரசங்கத்தை எடுக்கிற யூடியூப்பில் இருக்காப்பா அது? அவங்க வச்சுருக்காங்களா? சரி. அப்போ துணையாளர் பரிசுத்த ஆவியானவர். மனுஷன் தனிமையாக இருக்குது. அப்போ நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற எல்லாரும் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவில்லாமல் இருப்பது நல்லது அல்ல. அல்லேலூயா. ஆமாம், நேற்று லீவ் போட்டு வந்தவங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட காலங்களை கர்த்தர் நமக்கு கிருபையாக தர்றாரு. அல்லேலூயா. கிருபையாக தர்றாரு. ஏன் நாங்கள் என்ன சொல்கிறாரு? நான் எதை வெளிப்படுத்துவேங்கிறாரு? சத்தியத்தை வெளிப்படுத்துவேன். ஆமாம், வெளிப்படுத்துவேன். என் மூலம் இல்லாத சத்தியம் இன்னொரு தேவதாசர் மூலம் ஆண்டவர் கொடுக்குறாரு. அதை பயன்படுத்துங்க. பணம் செலவழித்து காணிக்கையை கொடுத்து ஒரு ஊழியக்காரரை கூப்பிடுறோம், சும்மா கூப்பிட முடியாது. அப்போ அவங்க மூலம் கர்த்தர் வெளிப்படுத்துகிறாரு சத்தியத்தை. ஆமென். அதை நம்ம ரிசீவ் பண்ணிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பரிபூரண சத்தியத்தையும் சமாதானத்தையும் வெளிப்படுத்துவேன். அவர்களுக்கு என்ன செய்வேன்? வெளிப்படுத்துவேன். அது மட்டுமல்ல, 7வது வசனத்தில் என்ன சொல்றாரு? நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்றாரு. ஆமென். சிறையிருப்பை திருப்புகிற கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரு? சிறையிருப்புன்னா என்ன? சில அடிமைத்தனம், சில அடிமைத்தனத்தில் இருக்கிறது. இந்த காரியத்தை செய்ய விடணும், செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சாலும் விட முடியலை. இதுதான் சிறையிருப்பு. சிறையில் இருக்கிறவங்கள பாருங்க. ஆனால் நீ ஜெயிலுக்கு மட்டும் போயிடாதீங்க. அது ரொம்ப கொடுமையான இடம். அப்பப்பா ஒருத்தனை அதுக்குள்ளே கொன்னுட்டா கூட அவன் செத்து போயிடுவான். ஆனால் ஜெயிலில் போட்டால் தனிமை அவனை உரிச்சு கொன்றும். நான் 1 மாதம் செய்யாத குற்றத்துக்காக ஜெயிலில் இருந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ எனக்கு 16 வயசு. என் ஜாதகத்தில் ஜோசியர் எழுதிட்டார். என்ன ஜாதகம்? இந்த பையன் 16 வயதில் சினிமா பார்த்துட்டு சிறைச்சாலைக்கு போவான்னு எழுதிட்டார். பாருங்கள், நம்ம அது நிறைவேறுது பாருங்கள். மதுரை சென்ட்ரல் ஜெயிலில் என்னை கொண்டு போட்டானுங்க. அந்த மாதிரி கொடுமை. அந்த மாதிரி தான் சில பாவத்துக்கு அடிமையாக இருக்கும்போது அது சிறையிருப்பாக இருக்கிறது. விடணும்னு நினச்சாலும் என்ன செய்யலை? விட முடியலை. தாமிரபரணி ஆறில் சில நேரம் வெள்ளம் புரண்டு ஓடும்போது சில வீடுகளுக்குள்ளே புகுந்து போச்சுன்னா பீரோ கட்டில் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும்? இழுத்துட்டு போயிடுமா. அந்த காலத்தில் இந்த கரையோர வீட்டில் இருக்கிறவங்க வீட்டில் உள்ள பீரோ கட்டில் மரஜாமாங்க எல்லாத்தையும் இழுத்துட்டு போயிடுமா. அதை சிலர் இந்த நீச்சல் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் தாண்டி இருந்துக்கிட்டு பிடிச்சி என்ன செஞ்சுருவாங்க? தன் பக்கம் இழுத்துக்கொள்ளுவாங்க. இப்போ அந்த ஆற்றில் ஒரு கருப்பான ஒரு பார்சல் போகுது. அப்போ எல்லாம் ஒருத்தர் என்ன நினச்சான்? நல்ல ஒரு பார்சல் போய்கிட்டு இருக்கு, நீ போய் அதை என்ன செஞ்சிரு? பிடிச்சி இழுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொன்னவன் நீச்சல் அடித்து போய் அந்த பார்சலை பிடிச்சிட்டான். ஏன்னா அதில் நிறைய பாத்திரங்கள் ஏதோ விலை வந்தது இருக்கலாம்னு நினச்சி அந்த பார்சலை பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டு இழுத்துக்கிட்டே இருக்கிறான். வர மாட்டேங்குது. டைம் ஆகிக்கிட்டே இருக்கு.
அங்கே தான் போயிட்டு இருக்கிறான். கரையில் இருக்கிறவன் சொல்கிறான், ஏன் சீக்கிரம் வாடா, சீக்கிரம் இழுத்துட்டு வாடா. அதை என்ன செய்ய, இழுத்துக்கிட்டு வான்னு அவன் சொன்னான். நான் அதை இழுக்கலை, என்ன அது இழுக்குது அப்படின்னா, என்னன்னா அது ஒரு கரடி. அது ஒரு கரடி. அந்த கருப்பை தெரிஞ்சது என்னது, இவன் போய் கரடியை பிடிச்சான் பாருங்க. கரடி என்ன செஞ்சுட்டு அவனை பிடிச்சிட்டு, இப்போ இவன் சொல்கிறான், அதை விட்டுட்டாவது வந்துரு, ஒன்னால் இழுக்க முடியலன்னா என்ன செய்ய, விட்டுட்டு வாடா. நான் விட்டுட்டேன், ஆனால் அது என்ன விடலை. இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் அங்கே தான் இருக்குது. சின்ன காரியங்களை நம்மளால் விட முடியலை. நான் அடிக்கடி ஒரு பொருத்தனை பண்ணிக்கிட்டே இருப்பேன், நாளை முதல் குடிக்க மாட்டேன். என்னது, காப்பி. ஆனாலும் அந்த டைம் வந்த உடனே பாருங்கள், காப்பி குடிக்கணும் அப்படின்னு ஏற்கனவே டாக்டர் ஜீவன் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு காப்பி டீ வாயிலே என்ன செய்யக்கூடாது, வைக்கப்படாது. என் பாடியை டெஸ்ட் பண்ணிவிட்டு 31 வியாதி இருக்கான் என் பாடியில், 33 வியாதி இருக்குன்னு கம்ப்யூட்டரில் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. காப்பி டீ குடிக்காதீங்கன்னா எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, இனிமேல் காப்பி டீயே கிடையாது அப்படின்னு. அப்புறம் ரிக்வெஸ்ட் பண்ணுறது, கொஞ்சம் ஒரு ½ டம்ளர் கொடு அப்படின்னு குடிச்சிக்கிறது. இது கூட டஸ் நாட் மேட்டர்னு நினைக்கிறேன். ஆனால் வேறு எதுலையாவது அடிமையாகி, வேறு பாவத்திற்கு அடிமையாகி. ஒருத்தர் சொல்கிறார், 6 அடி உயர மனுஷனை ஒரு 4 இன்ச்சு அது ஸ்டைலாக போடுறது. ஒருத்தர் நடிகர் பின்னால் போய் கெட்டு போன ஸ்டேட்டில் தமிழ்நாடு ஃபஸ்ட்டில் இருக்கான். நடிகர் பின்னாடி போய், ஏன்னா நம்ம நடிகரை தான் முதல்வராக்கி வச்சுருக்கிறோம். எல்லாம் விஜய் ரசிகராக இருப்பாங்க பொறுக்கு. ரொம்ப அப்போ கொஞ்சம் கவனமாக பேசப்பா. ஏன்னா அவங்க ஃபாலோ பண்ணுறது அந்த ஸ்டைலாக சிகரெட்டு குடிக்கிறது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நான் சின்ன பையனாக இருக்கும்போது இந்த பயலுகள்லாம் குடிப்பானுங்க. நான் மட்டும் ஆண்டவர் அப்போ மாரி என்னை அதை விளக்கிட்டார். எங்கள் அப்பா ஒரு குடிக்காரரு, அவருக்கு நான் சாராயம் வாங்கி கொடுப்பேன். கடைசியில் ஒரு சொட்டு சொட்டாக இருக்கும். அதை என்ன பண்ணுறது தெரியுமா, அதை இப்படி குடிக்க மாட்டேன், தரையில் ஊற்றி ஒரு தீக்குச்சியை பொருத்தி வச்சா அது கொஞ்ச நேரம் என்ன செய்யும், எரியும். அப்போ மனுஷனுக்கு உள்ளே போய் அவன் குடலில் எப்படி எரியுதுன்னு பாருங்கள். இந்த ரவுண்டாக புகை விடுவதை பார்த்துருக்கீங்களா? நீங்களும் அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. வீடியோ குடிச்சிட்டு சிகரெட்டை குடிச்சிட்டு என்ன செய்வான், நான் எப்படி போவோம், அப்படியே ரவுண்டாக விடுவான். அது ஒரு ஜாலி அவங்களுக்கு. ஏன்னா அந்த காலத்தில் வேறு எதுவுமே கிடையாது. சிகரெட்டு குடித்து ரவுண்டாக விடுறது. அப்புறம் ஹேர் ஸ்டைலில் வந்து எப்படி வைக்கிறது தெரியுமா, நானும் எனக்கு அப்புறம் ரொம்ப முடியாக இருக்கும், குருவி கூடு வைக்கிறது. குருவி கூடு வச்சுட்டு எங்கள் கடையில் நான் இருப்பேன். இன்னொரு நாளைக்கு வேறு ஒரு ஸ்டைல் வைப்பேன். சிலர் சொல்லுவாங்க, இந்த தம்பி ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டைல் ஹேர் ஸ்டைல் பண்ணுறான். சில நேரம் குருவி கூடு வச்சா குருவி உள்ளே போயிட்டு வந்துடும். அந்த குருவி உள்ளே போயிட்டு வர்ற மாதிரி அப்படி குறுகி வைக்கிறது. அப்புறம் ஒரு ட்ரெண்டிங் இருந்தது, ஹிப்பினா இங்கிலீஷில் ரவுடியா, இந்த இப்படி வளர்க்குறது, முடியை வளர்க்குறது. நான் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கும்போது ஹிப்பியில் தான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், ஹிப்பி. அப்புறம் ஒரு பேண்ட்டு போடுவான் பாருங்கள், இங்கே டைட் ஆகி என்னது, இவங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, பெல்ஸு, அதுக்கு பேர் என்னது பெல்ஸு. அப்படி போனால் ஆமாம், வீட்டுக்குள்ளே நடந்தால் வீட்டை அது கூட்டிடும், ரோட்டில் நடந்தால் ரோட்டில் அது கூட்டிடும். அப்புறம் அதுக்கு பாட்டம் தேஞ்சு போகும் பாருங்க, அதுக்கு ஒன்று கண்டுபிடிச்சான் டெய்லரு, கீழே என்ன செஞ்சு விட்டுருவான், ஜிப்பு வச்சுருவான். அப்படி இங்கே டைட் ஆகி இங்கே என்ன இருக்கும், இந்த பெண்கள் போடுற லெக்கின்ஸ் மாதிரி இருக்குமா, போட்டுட்டு அப்படியே போனால் சினிமாவுக்கெல்லாம் போனால் அப்படியே பந்தா காட்டுறது. இந்த மாதிரிலாம் சில காரியங்கள் அடிக்டேஷன் என்ன ஆகிறது, அதுக்கு அடிமையாக இருக்கிறது. ஆனால் இது ஒரு கேப்டிவிட்டி, இது ஒரு சிறையிருப்பு. அதை தேவன் இதிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ரட்சிக்கப்பட்ட உடனே ஹேர் ஸ்டைலில் இருந்து கூட நம்மளை விடுவிக்கிறார். சிலர் முடி வெட்டியிருப்பான், அந்த உடும்பு படுத்து கிடக்கிற மாதிரி இருக்கும், இப்படி ஏற்றி என்ன பண்ணியிருப்பான், இங்கே விட்டுருப்பான், இப்படி விட்டுருப்பான். என்னடா உடும்பை கவித்தி வச்ச மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம பிள்ளைங்களை ஆண்டவர் எப்படி பாதுகாக்கிறார் பாருங்க. அதான் ஆண்டவருடைய பிள்ளைங்க வித்தியாசமானவர்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் ஒரு ஹேர் ஸ்டைலை பண்ணிக்கிட்டு இல்லாமல் அதிலிருந்து நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம். ஆமாம், நீங்கள் ரட்சிக்கப்படலாம் பாஸ்டர், உங்களுக்கு 60 வயசு ஆச்சு, நாங்கள் இப்போ 20 தானே இருக்கிறோம். நீ எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் ஒரு நாள் உனக்கு வழுக்க விழும், வழுக்க விழும்.
இல்லதோ முடி என்ன செய்யும்? நரைக்கும். ஏன்டா இந்த பாசலாம் சொல்ல, உங்களுக்கு மட்டும் முடி நரைக்கவே மாட்டேங்க அப்படின்னா, எங்கள் அக்கா 80 வயசு, 80 வயசுக்கு கூட இன்னும் அவங்களுக்கு ஒரு முடி கூட நரைக்கலை. அது என்னன்னு தெரியல, அது ஒரு கிருபை. அல்லையா சொல்லுங்க. இந்த மாதிரி சில காரியங்கள், சில சிறையிருப்புகள், தவறான பழக்கங்கள், இவைகளில் இருந்து கர்த்தர் விடுதலையாக்குகிறார். அப்போ ரட்சிக்கப்பட்ட கூட்டம் ஒரு தனி கூட்டம். அதனால தான் நேற்று ப்ரேயரில் நேற்று எப்பவுமே சொன்ன பாருங்க, அழகு எது? வாட் இஸ் அ பியூட்டி? யாக்கோபே உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும். எத்தனை நாள் குளிக்காமல் கிடந்தான்களோ. இந்த 40 வருஷத்தில் 30 லட்சம் பேர் எங்கே போய் குளிச்சிருப்பான்? வேற சட்டை போட்டான்னு இல்லையோ, அவங்க சட்டையும் கூட வளர்ந்துருக்கு, கூடாரம் போட்டிருக்கான். மேலேருந்து ஆண்டவர் பார்க்குறார், என்ன அழகு உன்னுடைய கூடாரம். அப்போ சபையில் இருக்கிற விசுவாசிகள், ஆமென், இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு ஒரு தனி அழகு இருக்கிறது. நல்லா விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்து. நம்ம ஸ்டைல் பண்ணலாம், ஆனால் ஓவர் ஸ்டைல் பண்ணி அதில் அருவருப்பை சம்பாதிக்கிறத காட்டிலும் அளவான ஸ்டைல் பண்ணி ஆண்டவருடைய அழகிலே நீங்களும் இருக்கலாம். அழகிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அருமையானவர்களே, உன் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்றார். அடுத்து என்ன சொல்றாரு? அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கிருபை வேற எங்கேயும் கிடைக்காது. அவர் சொல்றாரு, சில காரியங்களை கர்த்தர் செய்யறதுக்கு முன்னாடி, அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறதுக்கு முன்னாடி நமக்கு நல்ல சௌக்கியத்தை கொடுக்கிறாரு, நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கிறாரு. நம்முடைய சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் என்ன செய்யறாரு? இதெல்லாம் நம்ம விரும்பணும். ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் விட்டுறணும் அப்படின்னு நீங்க விரும்பினீங்கன்னா, தீர்மானம் எடுத்தீங்கன்னா ஆண்டவர் உதவி செய்வார். இப்போ இதெல்லாம் விட்டுட்டு இப்போ என்ன பண்றாரு? உங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் என்ன செய்வேன்? மன்னிப்பேன் என்று சொல்றார். நல்லா கவனிங்க, ஆண்டவருக்குள்ளதான் மன்னிப்பு திரளாய் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் யாரையும் அடிக்கிறவர் அல்ல, அவர் அணைக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. தண்டனை கொடுக்கிறவர் அல்ல, அவர் மன்னிக்கிறவர். ஆண்டவர் இயேசு மன்னிக்கிறவர். பாருங்க, இயேசு ஒரு நாள் காலையில் சர்ச்சு முன்னாடி உட்கார்ந்துருக்கிறாரு. தேவாலயத்துக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கும் போது ஒரு கூட்டம் மக்கள் கல்லை எடுத்துக்கிட்டு ஒரு லேடியை விரட்டிட்டு வர்றானுங்க. அந்த லேடிக்கு சட்டைக்கிட்ட எல்லாம் கிழிஞ்சிருக்குது. கல்லை எடுத்துக்கிட்டு ஹே ஹே ஹேட்டு வர்றான். இந்த லேடி நேராக இயேசுகிட்ட வந்து நின்றுச்சு. உடனே சொல்கிறாங்க, போதகரே, இந்த பெண் விபச்சாரம் செய்யும் போது கையும் எங்கே போய் பிடிச்சிருக்காங்க பாருங்க, கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டவள், இப்படிப்பட்டவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். நீர் என்ன சொல்லுகிறீர்? இயேசு என்ன செஞ்சாராம்? குனிந்து ஏதோ தரையில் எழுதிட்டு மேலே பார்த்து சொன்னாராம், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன். உங்களில் நம்ம அடுத்தவங்களை குற்றஞ்சாட்டும் போது சொல்லுவாங்க, இந்த பாருங்க, இப்படி தானே மற்றவங்களை குற்றஞ்சாட்டுறோம். இந்த 3 விரல் யாரை பார்க்குதான்? இந்த பெருவிரல் யாரை பார்க்குதான்? மனச்சாட்சியின்படி சொல்லு. சிலர் அநேக குற்றங்களை சாட்டுவாங்க, ஆனால் ஒன்றுக்கு தெரியும், மனச்சாட்சி மனுஷனுக்கு தேவன் கொடுத்த சாட்சி என்ன சாட்சி? அதுக்கு பிறகுதான் பரிசுத்த ஆவியானவர் சாட்சி. முதல்ல மனசாட்சி, மனிதனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது, அதுதான் மனசாட்சி. முதல்ல உங்களுக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் தப்பு பண்ணால் யாரும் அதை பார்க்குறாங்களா இல்லையான்னு இல்லை, உங்கள் மனசாட்சி படகுன்னு அடிக்கும். தாவீது நல்லதை தான் செய்ய பார்த்தான். தன்னுடைய விரோதியினுடைய அந்த வஸ்திர தொங்கலை கொஞ்சம் எடுத்துக்கொண்டான். அந்த சால்வையின் ஓரத்தை கொஞ்சம் வெட்டினான். அவன் இருதயம் அவனுக்குள்ளே என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு? அடித்து கொண்டது. மற்றவங்களை குற்றப்படுத்தும் போது நம்ம மனசாட்சியை வச்சு பார்க்கணும்.
சில காரியங்களை செய்யும் போது நம்முடைய மனச்சாட்சியை தூய்மையாக்க பார்க்கணும். மனச்சாட்சி குற்றம் சொல்லிச்சுன்னா தேவன் மனச்சாட்சியை விட பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. மனச்சாட்சி முதல்ல ஒரு தவறை செய்ய போகும்போது ஆண்டவர் மனச்சாட்சி மூலம் தான் என்ன கொடுப்பாரு? சிக்னல் கொடுப்பாரு. ஒரு படபடப்பு வரும், ஒரு மாதிரி இது வரும். இது ஆரம்பத்தில் இருக்கும். ஆனால் துணிகரமான பாவம் ஒருத்தன் செய்ய ஆரம்பிச்சிட்டான்னா அந்த மனச்சாட்சி மழுங்கிரும். கர்த்தர் தந்த தீபம் என்ன செஞ்சிடும்? அணைஞ்சிரும். அப்புறம் யாருமே அவங்களுக்கு யாருமே கிடையாது. அப்புறம் மனச்சாட்சி இருக்கும் வரை அவன் தேவனுக்கு பயப்படுகிறான்னு அர்த்தம். மனச்சாட்சி மழுங்கி போச்சுன்னா அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய பொய்யை சொன்னாலும் அடிக்காது. ஐயோ பொய் சொல்லிட்டோமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கா? பொய் சொன்ன உடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு இல்லை சொல்லும்போது ஒரு மாதிரி படப்பட இருக்கு, சரி பொய்யை சொல்லிட்டேனே. ஆனால் அப்படி அடிக்கலைன்னு வச்சுக்கோங்க, உங்கள் மனச்சாட்சி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? மழுங்கிக்கிட்டு இருக்கு. பொய்னாவு கர்த்தருக்கு. நீங்கள் கோர்ட்டில் போய் சொல்கிற பொய் சாட்சி கிடையாது. அன்றாட வாழ்க்கையில் சில நேரம் சில பொய் வந்துடுதா பாஸ்டர், சரி வந்துட்டு போட்டோம். ஆனால் சில காரியத்தில் கவனமாக இருங்க. உங்கள் மனச்சாட்சியை பாதிக்கிற மாதிரி எதுவும் வரக்கூடாது. நான் சொன்னேன், என் மனச்சாட்சிக்கு விரோதமாய் நான் எந்த தீங்கும் செய்யவில்லை. ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் அனுப்பினேன் நான். எனக்கு என் மனச்சாட்சி சொல்லுது நீ இப்படி பண்ணியா, இதை செஞ்சியா. மனச்சாட்சி கிளியராக இருந்தால் தேவனே நமக்கு சாட்சி கொடுப்பார். நல்ல அக்கறங்களை தட்டி. முதல்ல மனச்சாட்சி உங்களை குத்திச்சுன்னா அதை விட தேவன் பெரியவராய் இருப்பார். அப்ப மனச்சாட்சியை தூய்மையாக்க வேண்டும். அல்லேலூயா. மனச்சாட்சி என்ன செய்ய வேண்டும்? தூய்மையாக்க வேண்டும். அதை சரி பண்ண வேண்டும். அதுதான் முதல்ல முக்கியம். மனச்சாட்சியில மறுபடியும் அதை மழுங்கடிச்சிட்டீங்கன்னா Holy Spirit will leave from you. அப்புறம் கைத்தட்டு இருக்கும், பாட்டு இருக்கும், உள்ள வேலை செய்யாது. உங்கள் இருதயம் அனல் கொண்டு எரிய வேண்டும். சிலருக்கு யார் பிரசங்கம் பண்ணாலும் எடுபடாது தெரியுமா? நீங்கள் எந்த ஊழியக்காரை கூட்டு பிரசங்கம் பண்ணுங்க, சரி சபா பாஸ்டர் தான் சரியில்லைன்னு வச்சுக்கங்களேன். நேற்று வந்த ஊழியக்காரமா சரியில்லை, பகலில் பேசுகிற ஊழியக்காரமா சரியில்லை. ஆனால் எத்தனை பேர் பேசினாலும் இருதயத்தில் ஒரு கொஞ்சம் கூட மாற்றாது, அப்படியே எந்திரிச்சு வெளியே போவாங்க. சிலர் அப்போ தான் பைபிளை படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அப்போ தான் கமுந்த தலையில் செல்லு நோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது, இந்த இதுக்கு அங்கிட்டு யார் இருக்காங்கன்னு யாருமே எனக்கு தெரியாது. இதில் கூட ஃபேஸ் தெரியாது. யோனிங்க அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா ஆல்ரெடி மனச்சாட்சியில் என்ன இருக்காங்க? மழுங்கி போச்சு. இனி டிஜிஎஸ் இறந்து போயிட்டார், அவர் உயிர்த்தெழுந்து வந்து பிரசங்கம் பண்ணாலும் அசைவு இருக்காது. அதனால் கீப் யுவர் மனச்சாட்சி. மனச்சாட்சி இங்கிலீஷில் என்னப்பா? ஏஐ கிட்ட கேட்கணுமா? எல்லாத்துக்கும் இப்போ ஏஐ தான். மனச்சாட்சியை கவனமாக வச்சுக்கோங்க. அதான் ஒருத்தன் பாடுவான், உலகம் 1000 சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி, மனிதன் எதையோ பேசுகிறான். இங்கிட்டு இருந்தால் வருது, அங்கிட்டு இருந்து வர மாட்டேங்குது. என்னெல்லாம் படித்து வச்சுருக்காங்க அப்பா. மனிதன் எதையோ பேசுகிறான், உன் மனசை பார்த்துக்க. ஒரு கவிஞன் எழுதுகிறான், எல்லாம் நல்ல கவிஞர்கள், நான் வேறு எதையாவது சொல்லலை, ஒரு பொயட் சொல்கிறேன். உன் மனசை பார்த்துக்க. நல்லபடி எப்படி பார்க்க முடியும்? மனச்சாட்சியை லீட் பண்ணுறதே பரிசுத்த ஆவியானவர் தான். ஹல்லேலூயா. இந்த பாருங்கள், மனச்சாட்சி எல்லாம் எந்திரிச்சு போகிறாங்க பாருங்கள். நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு போதகர் 38 வருஷம் அனுபவம் உள்ள போதகர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, எந்த மனச்சாட்சியுமே இல்லாமல் துணிகரமாக என்ன செய்கிறாங்க? ஓகே, அப்படிப்பட்டவங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிக் கொடுங்க. சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் புத்தி சொல்லிக் கொடுங்க. ஓகேவா? ஆமென். இப்போ எதை வாசித்தோம்? எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். அல்லேலூயா. உங்கள் மனசாட்சிக்கிட்ட அந்த மனசாட்சியை கிளியர் பண்ணுறதுக்கு வேறு எதுவும் எந்த லிக்விடும் கிடையாது. எந்த லிக்விடும் இன்றைக்கி நிறைய லிக்விட் இருக்கா இது கரை எடுக்கிறதுக்கு. ஆனால் நம்ம மனசாட்சியை சரி பண்ணுறதுக்கு எந்த லிக்விடும் கிடையாது. ஒன்லி பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அதனால தான் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின்
அடிக்கடி யூஸ் பண்ணுங்க. நீங்கள் எங்கே வந்தீர்கள்? தெளிக்கப்படுகிற இரத்தத்தினிடத்தில் வந்தீர்கள். இந்த இரத்தத்தை உறைய விடாதீங்க. என்ன பண்ணுங்க? தெளிங்க. வாயின் அறிக்கையில் தெளிங்க. இரத்தம் ஜெயம் நீ சொல்லுங்க. அந்த இரத்தம் நம்மளை என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். மன்னிப்பேன். ஓகே, அடுத்த வசனம் 11வது வசனம். இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிறைய வாய்ஸ் சொல்றாரு. இதெல்லாம் சபையிலே கேட்க வேண்டும். இதுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, நான் அந்த சொன்ன நல்வார்த்தைகளை என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன் சொல்றாரு. என்ன சத்தம்? முதல்ல என்ன சத்தம் சொல்றாரு? களிப்பின் சத்தம். களிப்பின் சத்தம். இந்த களிப்பின் சத்தம்னா என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து நாம் கர்த்தரை ஆராதிக்கிற அனுபவம். எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர். சத்தமா சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் மக்களால் ஆராதிக்க முடியலைன்னா பரிசுத்த ஆவியானவர் இல்லாதான் காரணம். அதனால தான் வெல்கம். இன்னைக்கு வெல்கம் ஹோலி ஸ்பிரிட் பண்ணீங்களா? இல்லை. பார்த்தீங்களா? இதுதான் சாத்தான் சொல்கிறது வேலை, செய்கிற வேலை. சைத்தான் என்ன பண்ணுறான்? முதல்ல ஹோலி ஸ்பிரிட்டை வெல்கம் பண்ணுங்க. நான் போன வாரம் வெல்கம் பண்ணுறேன், ஒருத்தரும் வெல்கம் பண்ண வரல. இவங்க மண்டையில் கூட்டிக்கிட்டே இருப்பாங்க. பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆராதனை கூட்டிங்கன்னா அவர் உலாவி எல்லாத்தையும் பார்த்துக்குவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். களிப்பின் சத்தம், அப்புறம் மகிழ்ச்சியின் சத்தம். சபைக்கு வரும்போதே சந்தோஷமாக வரணும். ஒரு மாதிரி சிலரை பார்த்தாலே பிரசங்கம் ஓடாது, பயமாக இருக்குது. நம்ம எதுவும் தப்பி தப்பி சொல்லிவிடுவோமோ அப்படின்னு பயமாக இருக்குது பாருங்க. மகிழ்ச்சி இருக்கணும். சபையில் என்ன இருக்கணும்? மகிழ்ச்சியின் சத்தம். அப்புறம் மணவாளன் சத்தம். சபையில் நிறைய திருமணம் நடக்கணும். மணவாளன்னா ஒன்று ஆண்டவர், இன்னும் ஒன்று அவன் கல்யாணத்துக்கு உட்காந்துருக்கும் போது கல்யாணம் முடியும் முன்னாடி வேற அவன் யார்? மணவாளன். முடிஞ்ச பிறகு அவன் கணவன் ஆயிடுவான். அது மாதிரி இன்னொரு சத்தம் மணவாட்டியின் சத்தம். கல்யாணம் முடியது வர அவன் யாரு? மணவாட்டி. கல்யாணம் முடிஞ்ச பிறகு மனைவி. அப்போ என்ன சத்தம் கேட்கப்படணும்? மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் பல வருஷமா, எனக்கு ஒரு 20 வருஷம் இருக்கும், கூட தான் இருக்கும், 25 வருஷம் கூட இருக்கலாம். ஒவ்வொரு முதல் ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் ஆண்டவருக்கு துதி மாலையை செலுத்துகிறோம், துதி ஆராதனையை செலுத்துகிறோம். அப்போல்லாம் கொஞ்சம் பேர் நிறைய வந்தாங்க. இப்போல்லாம் வர்றதில்லை. தயவு செய்து என்ன சொல்கிறேன், காணிக்க போடணும்னு நினச்சி மட்டும் வராமல் இருக்காதீங்க. யாருக்கும் அது கட்டாயமே கிடையாது. இது மிஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்குற ஒரு சிலரை வச்சு பண்ணுறோம். துதி ஆராதனை எல்லாருக்கும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், துதி ஆராதனை குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும். ஏன்னா சபையில் என்ன சத்தம் கேட்கணும்? துதியின் சத்தம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு. நான் இந்த ஒரு நாள் வெள்ளிக்கிழமை பாட்டு எழுதி 6 நேரத்துக்கு ஒரு பாட்டு எழுதினேன். அந்த பாட்டை எல்லா உபாச கூடத்துலையும் பாடுவோம். மரகதமாக இருப்பாங்க, அவங்க அதான் முந்திக்கிட்டு பாடுவாங்க. என்ன பாட்டு? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் பையன். நல்லா கேட்டுடுங்க. கர்த்தரை துதியுங்கள். இது ஆராதனை கூட பாடலாம். ஆரம்பத்துக்கு நல்ல பாட்டு, நிறைய சரணங்கள் இருக்கு. ஆராதனை கூட பாடலாம், ரொம்ப அற்புதம் பாட்டு. என்ன சத்தம் கேட்கப்படும்? கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரை துதியுங்கள் என்கிற சத்தம் கேட்கப்படும். அப்புறம் என்னது கேட்கப்படும்? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சத்தம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்படி சொல்லியே ஒருத்தர் டிவி ஆரம்பிச்சு கோடிக்கணக்காக சம்பாதிச்சுட்டாரு. ஒரு தேவ மனுஷன். யார் தெரியுமா அவரு? சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் அற்புதமான தேவ மனுஷன், அவர் கிருபை என்றும் உள்ளது. வாயத்தரன்னு சொல்லுங்கப்பா, நல்ல கையை வைத்து சொல்லுங்க. இதை சொன்னாலே போதுமே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இல்லை, இந்த கோஷம் போடுறோம். எப்படி கோஷம் போடுறேன்? அப்படி கோஷம் போடுற மாதிரி சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர்
கர்த்தர் இப்படி சொல்லு, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்படி ஒரு காமன் நேரமெல்லாம் சொன்னா போதும், இந்த இடமெல்லாம் மகிமையால நிரம்பிடும். ஆலயம் முழுவதும் உங்க வீட்லையும் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. சொல்லுங்க சத்தமாய். அப்படி ஒரு சத்தம் இங்கே கேட்கப்படும் போது கர்த்தர் தம்முடைய சித்தத்தை இங்கே செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். இங்கே சில சத்தம் எழுப்பினால் கர்த்தருடைய சித்தம் செய்யப்படும். ஆமென். கர்த்தரை துதிக்கிறவங்க சத்தம். அப்புறம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு அந்த காலத்தில் என்ன ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வந்தாங்க? ஆடு, புறா, மாடு, இதெல்லாம் கொண்டு வந்து அங்கே கெட்டி போட்டிருப்பானுங்க. ஆடு எப்படி கத்தும்? அவங்க சொல்லுங்க, இந்த பயிலுக்கு சொல்ல, ஏன் கம்பு என்ன பார்க்க? இல்லை, அவன் கம்பு என்னத்தை பார்த்துட்டு கிடக்கான். ஆடு எப்படி கத்தும்? நீ என்ன செல்ஃபோன் வச்சுருக்கியா? அப்புறம் என்ன கம்பு கிடக்க? நல்லா நிமிந்து நில்லு, அதுக்குள்ளே அவனுக்கு வயசாகி போச்சு. ஆடு எப்படி கத்தும்? யாரோ நல்லா கத்துறாங்களே, அவங்களுக்கு ஒரு மைக் கொடுத்தா நல்லா இருக்கும் போல இருக்கு. மாடு எப்படி கத்தும்? இந்த சத்தம் எல்லாம் கேட்கப்படும். ஆனால் இன்னைக்கு அந்த எந்த சத்தமும் இல்லை, எல்லாம் கவரில் வந்துடுது. அல்லேலூயா, ஆமென். எல்லாம் கவரில் வந்துடுது. நேற்று ஆமாம், சோதனை கூட்டம் முடிஞ்சோடனே ஒரு தம்பி மூணாறுலேருந்து வந்திருந்தாப்புல. வந்து பாஸ்டர் இந்த காணிக்கையை வச்சுக்கோங்க அப்படின்னு 5000 ரூபா என் கையில் கொடுத்தாப்புல. அது எந்த சத்தமும் இல்லை, ஒரு சத்தமும் அங்கே என்ன செய்யலை. எல்லாம் 500 ரூபா நோட்டு. எப்படி சத்தம் கேட்கும்? அந்த காலத்தில் காணிக்கை போடும்போது என்ன கேட்கும்? ஆமாம், 1 ரூபா போட்டால் டக்கு, 5 ரூபா போட்டால் டக்கு, டக் டக்குன்னு சத்தம் கேட்கும். ஒரு தடவை ஒரு பாஸ்டர் ஒரு கடைக்காரர் ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் சில்லறையெல்லாம் தருவீங்களே, அந்த சில்லறையை கொடுத்து விடுங்க சார், சில்லறைக்கு ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குண்ணா. நான் எங்கே தருவேன்? நான் என்னைக்கு உனக்கு சில்லறையை கொண்டு கொடுத்து? சார் நீங்கள் பாஸ்டர் தானே? ஆமாம். இப்படி ஒரு பாஸ்டர் தான் சார் வந்து சில்லறையாக கொடுத்து மாற்றிக்கிட்டு போவாருண்ணா. எனக்கு என்னடா இது, பார்த்தா அவர் வேற ஒரு பாஸ்டர். பாவம், அவர் என்ன பண்ணுவார்? அந்த சில்லறையெல்லாம் அழிட்டு போய் என்ன பண்ணுவாராங்க? ஆனால் நம்ம சபை விசுவாசிகள் ரிச்சானவங்க. ஐ ஆம் ஆல்சோ ரிச், ஐ ஆம் ஆல்சோ ரிச். நேற்று அவங்க சொன்ன சாட்சியெல்லாம் கேட்டிருப்பீங்களா? பார்த்தீங்களா? நம்முடைய காணிக்கை என்னென்ன வேலை செய்து பாருங்க. நான் ரிச்சாக இருக்கிறதுனால எப்பவுமே எனக்கு நம்முடைய சபையின் மாதிரியை நிறைய சபை போதகர்கள் பின்பற்றுறாங்க. ஏந்தி நின்ற எம் கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீர். ஒரு அம்மா என்ஜிஓ காலனி அங்கேருந்து இப்படியே நடந்து வந்து அவங்க கையில் ஒரு பாத்திரம் இருந்தது. என்ன கொண்டு வந்திருக்கீங்கன்னா, பாசர் சீனி பாசர், அந்த இது முழுவதும் சீனி. சரி, சீனியை தானே வச்சுட்டு கொடுத்துட்டு போங்கம்மான்னா, அப்புறம் பர்ஸை திறக்கிறாங்க. கூலி வேலை பார்க்குறவங்க தான். அங்கே பர்ஸை திறந்து இவ்வளோ காணிக்கை எடுத்து கொடுக்குறாங்க. ஆண்டு விழாவுக்கு வச்சுக்கோங்க பாஸ்டர். இந்த சத்தம் அருமையானவர்களை கொடுக்கிற சத்தம். அதனால தான் இந்த மாதிரி ஃப்ரீயாக செலவு பண்ண முடியுது. கர்த்தருடைய பிள்ளைகள் கொடுக்கறதுனால. கரங்களை தட்டி கர்த்தரை பயன்படுத்த பார்க்கலாம். சோத்திர பலிகளை கொண்டு வருகிறவருடைய சத்தம். ஆனால் அன்னைக்கு மேன்ஜி, இன்னைக்கு சத்தம் இல்லாமல் சித்தம் நிறைவேறுது. அல்லேலூயா. இன்னைக்கு காணிக்கை பெட்டியில் யாரும் சத்தத்தை நாய் செலுப்புறது கிடையாது. ஆனால் சோத்திரத்தோடு உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். அல்லேலூயா. அப்படி ஒரு சத்தம் உண்டாகும். ஆமென். அடுத்த என்ன வார்த்தை? அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி. எத்தனை வசனம்? அதே வசனம். அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம். மனுஷனும் மிருகமும் இல்லாமல். 12வது வசனம் வாசிமா. அதான் பாஸ்டர். 12வது வசனம். மனுஷனும் மிருகமும் இல்லாமல் அவாந்தர வெளியாய் கிடக்கிற இவ்விடத்திலும் இதற்கடுத்த பட்டணங்களிலும் ஆட்டு மந்தையை மேய்த்து மடக்குகிற மேய்ப்பர்களின் தாபரங்கள் உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நான் நினைக்கிறேன் இந்த 88ல் நான் வரும்போது இந்த லயனை ஃபுல்லாக சுற்றி பார்த்தேன், ஒரு சபை கூட கிடையாது. அல்லேலூயா. ஆளே இல்லையா அந்த மாதிரி இருக்கு. ஒரு சபையும் கிடையாது. சுற்றி பார்த்தேன், ஒரு சபையும் இல்லை. அப்போ நான் நினைத்து கொண்டு, என்னை கொண்டு வந்ததே சாரா சிஸ்டருடைய
தாத்தா எப்பா இந்த சிவகாசியில் லைனில் ஒரு ஊழி ஆரம்பிப்பா, அங்கே யாருமே இல்லைப்பா. எனக்கு சிவகாசினாலே நான் பிறந்த உடனே எனக்கு சிவகாசினே ஆண்டவர் சொல்லிட்டார். இந்த சிவகாசியில் பட்டாசு 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 தொழில் செய்கிறவங்களாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, ஓகே, நீங்கள் சொல்ல மனசில்லைன்னா விட்டுருங்க. ஏன்னா நான் அந்த பட்டாசை பார்த்தா, நான் எந்த ப்ராடக்டை பார்த்தாலும் எதை பண்ணுவேன், நான் அது எங்கே செஞ்சான், எந்த ஊர் எல்லாம் பார்த்து வாசித்து முடிச்சுட்டு தான் அதை திறப்பேன். ஒரு பட்டாசு கிடைக்கும் கிறிஸ்துமஸுக்கு வெடிக்கிறதுக்கு, அதில் சிவகாசின்னு போட்டிருக்கும். எப்போ நான் சின்ன பையனாக இருக்கும்போது சிவகாசின்னு எனக்கு அப்படியே புல்லறியும். என்னடா இது சிவகாசின்னு அப்படியே என்ன செய்யுது? அதனால தான் நான் சொல்கிறேன், யார் என்ன செஞ்சாலும் கர்த்தர் என்ன அந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். சிலர் ஒத்துழைக்காட்டாலும் ஜெபி கேட்டாலும் கர்த்தாவி என்னை ஸ்தலத்தில் விழிச்சோண்டு வந்ததானு. அது கொண்டு நான் யாரை குறிச்சும் பேடிக்கே இல்லை. என்னை அழைத்தவர் நீர், பாட்டு பாடுறோம்ல, அழைத்தவர் உன்னை மறவார். அதனால் என்னுடைய முயற்சிக்கு தகுந்த மாதிரி தான் சபையை கொடுக்குறாரு. நான் ஒரு பெரிய பாஸ்டர்லாம் கிடையாது. நீங்கள் என்கிட்ட ரொம்ப எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு சபைக்கு தான் போகணும். என்னகிட்ட இருக்கிறதான் நான் கொடுக்க முடியும், உங்கள்கிட்ட இருக்கிறதா நீங்கள் கொடுக்குறீங்க. அதனால் உங்களை போட்டு நீ எல்லா நாளிலும் சர்ச்சைக்கு வா அப்படி என்னைக்கா சொல்லியிருக்கேனா? சொல்லுங்க வாய் திறந்து. இல்லை, சிலர் வர்றாங்க, அவங்களால முடிஞ்சவங்க தான் பண்ண முடியும். அதே போல் தான் என்னால் முடிஞ்சால் தான் நான் செய்ய முடியும், என்னால் முடிஞ்சால் தான் நான் செய்ய முடியும். ஏன்னா என்னை அழைத்து கொண்டு வந்தது தேவன். அல்லேலூயா. அப்போ சிவகாசினாலே ஒரு மாதிரி புல்லரிக்குதே, புரியலை. அப்புறம் தான் நான் பைபிள் காலேஜில் வந்தபோது அங்கே வந்தவர் தான் இம்மானுவேல் ஐயா. அவர் தான் எனக்கு இந்த தரிசனத்தை கொடுத்தார். ராஜா, உனக்கு ஊழிய சிவகாசியில் தான் இருக்குதுன்னாரு. அல்லேலூயா. நான் 87ஆம் ஆண்டு சிவகாசிக்கு வரும்போது இங்கே ஒரு தேட்டர் இருந்தது. அது என்ன தேட்டருப்பா, யாருக்கா தெரியுமா? ஒரு ஆள் சொல்லுங்க. ராஜா, அது என் பேர் இல்லை. ராசி, நல்ல ராசி. அங்கே போய் அங்கே ஒருத்தர் அந்த ஆப்ரேட்டரை பார்க்கணும். நான் என்ன எங்கள் பிரின்சிபல் அனுப்பியிருக்காரு. சிவகாசிக்கு முத வர்றேன்னொன்னே எனக்கு அவ்வளவு சந்தோஷம். கவனிங்க, அதையும் சாட்சி சொல்லி முடிச்சிடறேன். அந்த தேட்டருக்குள்ளே போய் உட்காந்துருக்கேன். தேட்டர்னாலே எனக்கு பிடிக்காது, நான் சினிமா வெறியேன். நீங்கள் இன்னும் சிவாஜி கணேசன் பாட்டு 500 பாட்டு கூட இப்போ மனசு பாடுவேன் நான். ஆமாம், உண்மை. அது ஆண்டவர்கிட்டையும் அழிக்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கேன், அழிக்கவே மாட்டேக்காரு. அப்படியே மண்டையில் கிடக்குது, அவ்வளவு டியூனு அப்படியே பாடுவேன். இப்போ தேட்டரில் வந்து உட்காந்துருக்கேன். அவர் வந்து இது ஓட்டுறவர், இந்த 7 வீட்டில் இருந்தார் பாருங்க, தெரியும் உங்களுக்கு. அவர் ஒரு கிறிஸ்தவர் தான், டேவிட்டு. அவரை பார்க்க வந்துருக்கிறேன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ரிமூவ் யுவர் செப்பல் அப்படிங்கிறார். தமிழில் தான் சொன்னார், நான் சும்மா இங்கிலீஷில் சொன்னேன். உன் செருப்பை கலத்திட்டு அந்த தரையில் காலை வைய அப்படிங்கிற. உண்மையே சொல்கிறேன். அதனால தான் நான் ரொம்ப கான்ஃபிடன்ஸாக இருக்கேன். நான் எங்கேயும் பார்த்து வரல, யாரும் என்னை கூட்டிகிட்டு கொண்டு விடலை. இங்கே என்னை கர்த்தரே இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்கிறார். அல்லேலூயா. அதனால் யார் சபைக்கு வந்தாலும் ரொம்ப பெருமைப்படுறதில்ல, சபையை விட்டு போகலான்னு ரொம்ப அழுது உட்காந்து துக்கப்படுறது. துக்கம் இருக்கும், அது வேற, விட்டுருங்க. காலை வை அப்படின்னாரு. இதுதான் உனக்கு அப்படின்னாரு. அப்போ நான் நினைக்கவே இல்லை, இந்த ஏரியா தான் உனக்கு. நீ காலை வை. சேரில் இருந்துக்கிட்டு ராசி தேட்டருக்கு முன்னாடி வேறு பேர் இருந்துச்சா எனக்கு தெரியல. கீதா டூரிங், கரெக்டு சொன்னவங்க, தேட்டருக்கு போய் வந்தவங்க நான் நினைக்கிறேன். கீதா டூரிங் தேட்ரு. அப்போ காலை வச்சு ஆண்டவர் உணர்த்துறாரு, மகனே, திஸ் இஸ் யுவர் பிளேஸ். அல்லேலூயா. எப்போ 87, அதுக்கு பிறகு தான் நான் போய் ப்ரிப்பேர் ஆகி ஜெபம் பண்ணி 88 ஆகஸ்டில் நான் இங்கே வந்தேன். அல்லேலூயா. ஆகஸ்டில், ஜூன் 27. கவனிங்க, தேவன் அழைப்பில் எவ்வளோ கிளியராக இருக்கிறார் நீ பாருங்க. அப்போ ஆண்டவர் அப்பமே பாருங்க, வந்த உடனே ஊழியம் ஆரம்பித்த உடனே குடும்பங்களை தந்தார். அல்லேலூயா. வந்து ஆகஸ்ட்ல இருந்து ஒரு 8 மாசத்துக்குள்ள ஒரு சபையை உருவாக்கி கட்டிட்டோம். இதெல்லாம் கர்த்தர் செய்கிறது. கர்த்தர் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காரு. அல்லேலூயா. ஆமென். சின்னசாமி பால்காரரை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாரு, ஆபிரகாம் சாரை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாரு. அவங்களாம் எனக்கு ஃபேவராக வந்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கடந்து வந்த பாதைகளை பேசக்கூடாதா?
நல்லா சத்தமாக சொல்லுங்கள். ஆமாம், அதெல்லாம் அங்கே ஒரு சர்ச்சை உண்டாக்கி கொடுத்தாரு. அப்புறம் இந்த சர்ச்சுக்கு இடம் வாங்கினோம் 94. ஆமாம், அப்போ கொஞ்சம் பணத்தை நாம் பரட்டி போட்டு எடுத்து வெறும் 155 ரூபாய்க்கு இங்கே முடித்தோம். ஆனால் அப்போ ரோட்டு மேலே எவ்வளோ தெரியுமா? ரோட்டு மேலே ஸ்ரீவில்லிபுத்தூர் ரோட்டில் 120 ரூபா தான் குழி. இப்போ எத்தனை ஆயிரம் இருக்குன்னு பாருங்கள். நான் சொன்னேன் அவ்வளோ தூரத்தில் போய் வாங்க, நம்ம தரிசனத்தை பாருங்கள். இங்கே 2-4 குடும்பம் இருந்துச்சு. அப்போ ரோஸ்மேரி சிஸ்டர் இங்கே இருந்தாங்க, இங்கே ஒரு வீட்டில் இருந்துச்சு சோனியெல்லாம். அவங்களும் சர்ச்சுக்கு வருவாங்க, அங்கே வருவாங்க. அப்பமே பாருங்கள், சரி இப்போ இங்கனக்குள்ளே வாங்கிக்கிடுவோம் அப்படின்னா இப்போ முட்டி சந்தாகி போச்சு நம்ம சர்ச். அப்புறம் பார்த்தி அப்போ இந்த வீடுகள் எதுவுமே இல்லை. பார்க்குற இடமெல்லாம் இங்கேருந்து ரோட்டை பார்க்கலாம், இங்கேருந்து ரோட்டில் பஸ் போகிறத என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஆனால் இப்போ இந்த இடத்த மாற்றலாம். அல்லேலூயா, ஆமென். இப்போ நமக்கு நேற்று ஆண்டு விழாவுக்கு இந்த சர்ச்சு ஃபுல்லாக மக்கள் இருந்தாங்க. இன்னொரு 10 அடி நம்ம சர்ச்சுக்கு எடுத்தோம்னா அப்பவும் அவ்வளோ இருப்பாங்க. எல்லையை விரிவாக்குறதுக்கு நமக்கும் அது வரணும். அப்போ இந்த இடத்த வாங்க ஆண்டவர் உதவி செய்தார். அப்போ 87 நான் அந்த ஊருக்கு வரும்போது நான் உன் காலை வை, அப்போ சாக்ஸு போடலை, உன் காலை இந்த இடத்துல வையினாரு. அன்னையிலிருந்து இன்னைக்கு வர அவர் நடத்திக்கிட்டே வர்றாரு. அழைத்தவர் என்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். மனிதர்கள் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். மகிமையின் தேவன் உன்னை மறவார், மறவார். என்ன அற்புதமாக பாட்டு எழுதியிருக்காங்க பாருங்க. இல்லை, உன்னை மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. அடுத்த வாசியமா இப்படி சொல்லிட்டு டைம் போய்கிட்டே இருக்கும். மலை தேசமான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்கு அங்கே என்ன உண்டாகும்? மேய்ப்பர்களுடைய தாபரங்கள் உண்டாயிருக்கும். இப்போ எவ்வளோ சபை இருக்குது தெரியுமா? நான் வரும்போது ஒரு சபை கிடையாது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறிருக்கா இல்லையா? இப்போ எங்கே போனாலும் சபை. இன்னும் ஒரு 10 சபை இங்கே வரலாம். நீங்கள் கூட யாராவது எழும்பிக்கணும், பக்கத்தில் சபை ஆரம்பிக்கலாம். ரெடியா? என்ன பேசாமல் இருக்கீங்க? அது ஒன்றும் தப்பு கிடையாது. போகிறவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதும், அவ்வளோதான். இந்த இடம் உருவாக்கி விடுகிற இடம். அதனால் போகிறவங்களுக்காக நன்றி சொல்லணும். நான் சொல்லுவேன், நீ போகிற நீ இன்னொரு சபையில் விசுவாசிக்கிறத இதை விட கேவலம் வேறு எதுவுமே கிடையாது. நீ போனியா ஒரு சபையை ஸ்டார்ட் பண்ணு. என்ன ஜெபம் பண்ண கூப்பிட்டா கூட நான் வந்து ஜெபம் பண்ணி விடுவேன். எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. எனக்கு நியமித்திருக்கிற ஆத்துமாக்களை கர்த்தர் எனக்கு கொண்டு வருவார். ஒரு பாஸ்டர் சொன்னார், ஏத்தாப்போல் ஒரு வீட்டில் உங்களுக்கு போட்டியாக ஒரு சர்ச்சை ஆரம்பிக்க போகிறேன்னாரு. தயவு செய்து உடனே ஆரம்பிங்க, அதில் எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு. அல்லேலூயா. ஏன்னா அழைத்தவர். இன்னைக்கு நீங்கள் இத்தனை ஆத்துமாக்கள் இருக்கீங்கன்னா அவர் தந்தது இது. அல்லேலூயா. இந்த ஆண்டோலாவுக்கு இத்தனை கொடுக்குற ஆத்துமாக்களை வச்சுருந்தானா அவர் கொடுத்தது இது. நானும் அவங்களெல்லாம் பற்றிட்டு வந்தேன். கர்த்தர் உங்களை கொண்டு வந்தார். கர்த்தர் என்ன இந்த சபைக்கு கொண்டு வந்தாருங்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க நல்லா. அல்லேலூயா. பாஸ்டரா என்ன பிடிச்சி இழுத்துட்டு வந்தா இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க, இந்த பாஸ்டர் ஊழியமே செய்ய மாட்டேன் காரியான்றீங்க. அல்லேலூயா. ஆமாம், நான் உங்களுக்காக அதிகமாக ஜெபிக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கே வரமாட்டேக்காரு, உண்மைதான். அல்லேலூயா. நான் வீட்டுக்கு வந்தேன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. என்ன பிரச்சனை? உங்கள் வீட்டை முதல்ல ஒழுங்காக வைக்கணும். நாங்கள் நல்லா தான் பாஸ்டர், ரைட், ஓகே. அடுத்து எனக்கு ஏதாவது காப்பீட்டி தரணும். போகும்போது நம்ம சபை விசுவாசி எந்த வீட்டில் போனாலும் 500 1000 காணிக்க தராமல் இருக்கவே மாட்டாங்க. அப்போ என்ன பாஸ்டர் கிளம்புங்கன்னா நான் உனக்கு வீட்டில் வந்து ஜெபிக்கிறதை இங்கேருந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம விசுவாசிகள் போனால் சும்மா விடுவாங்களா? ஒருத்தரும் சும்மா விட மாட்டாங்க. நான் வேணான்னாலும் காணிக்க கொடுத்து தான் அனுப்புவாங்க. ஹலோ, இருக்கீங்களா? உங்களை தான் சொல்கிறேன். நல்லா ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ நான் வரணுமா வர வேண்டாமா? அல்லேலூயா. வர்றேன். ஆமேன். நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்களுக்காக. we are praying for you, we are longing for you. உங்களை குறித்து அழிஞ்சிக்கிட்டே இருக்கிறேன். 2 வீலரில் போனால் ரத்தத்தை தெளித்து விடுறோம், பிள்ளைகள் மேலே ரத்தத்தை தெளித்து விடுறோம்.
ஏன்னா சபையின் மேய்ப்பரானா இருக்கிறனால இதெல்லாம் இப்போ தாவரங்கள் ரொம்ப உண்டாயிட்டு. நம்ம சபையிலிருந்து போனவங்களே எத்தனை சர்ச்சை வச்சுருக்காங்க தெரியுமா? என்னட்டுமா நான் இப்படி ரவுண்டாக வச்சுருக்குறாங்க. நான் ஒரு நாள் அவங்கள பகைச்சதே கிடையாது. இல்லையா சொல்லுங்கள்? சபை விட்டு போனால் அவங்கள ப்ளஸ் பண்ண தான் செய்வேனே ஒழிய ஒரு நாளும் சாபமான வார்த்தைகளை நான் யூஸ் பண்ணதே கிடையாது. என் மனச்சாட்சியின்படி நான் சொல்கிறேன். அல்லேலூயா. அருமையானவர்களே, தாபரங்கள் ரொம்ப உண்டாகும். இன்னும் நிறைய சபைகளை ஆண்டவருங்க தருவார். நான் ஒருத்தனா 88 அங்கே வந்து ஊழியத்தை ஆரம்பித்த போது இந்த சரவண்டியில் சிஎஸ்எஸ் சபையை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு அத்தனை பெந்தெகோஸ்தே சபைகள். நல்லா கையை தட்டுங்க பார்க்கலாம். முடிக்க போறேன். அடுத்த வசனத்தை வாசிமா. ஆட்டு மந்தைகள் தங்கள் தொகையை 13வது வசனம். ஆட்டு மந்தைகள் தங்களை தொகையிடுகிறவனுடைய கைக்குள்ளாக கடந்து வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டு மந்தைகள் இந்த சபைக்கு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை எல்லாத்தான் நான் தீவிரமாக நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதெல்லாம் நான் சொன்னது இப்ப இருக்க இல்லையோ, இனிமேல் கர்த்தர் இதை நிறைவேற்றுவார். நிறைய சபைகளை கர்த்தர் உருவாக்குவார். ஆமாம், நமக்கு அழைப்பு நிறைய சபையை ஆரம்பிக்கணும் தான். ஆனால் நம்மளால் முடியலை, என்னால் முடியலை, நான் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன். ஆனாலும் என் காலத்துக்கு பிறவாகுது என் தரிசனம் நிறைவேறும். எனக்கு அதில் ரொம்ப நம்பிக்கை இருக்குது. இந்த உலகத்துக்கு எதை வச்சுட்டு போகிறோம்? நம்முடைய விஷனை வச்சுட்டு போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, என்னோட சில போதகர்கள், அவங்கள சும்மா வெட்டி ஆஃபீஸர் கிடையாது, எல்லாம் 1-2 சபை வச்சுருக்கிறவங்க. நான் அவங்கள கூப்பிடாமலே அவங்க வந்தாங்க. உண்மையை சொல்கிறேன், நான் ஃபோன் பண்ணி யாரையுமே கூப்பிடலை, சும்மா ஒரு வாட்ஸ்அப் தான் அனுப்புனேன். பெரும்பாலும் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க சபையை நம்மளையும் நம்ம என்னைய நேசிக்கிறவங்க. அவங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப பலன். அப்படின்னா அவங்க எப்போமா தான் இருப்பாங்க. ஆனால் விசுவாசிகள் எப்பவும் இருக்கீங்க, அப்போ எவ்வளோ பலன் பாருங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். இப்படியெல்லாம் இந்த சபைகளை கர்த்தர் செய்ய போகிறார். எங்கள் அல்லேலூயா சொல்லக்கூடாதா? கர்த்தர் செய்ய மாட்டார் நான் சொன்னேன். இதெல்லாம் கர்த்தர் செய்ய போகிறாரு. இப்போ வாக்குத்தத்த வசனத்தை வாசிங்க. இதோ இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. இதோ சொல்லுங்க, இதோ நாட்கள் வரும். நான் நினைக்கிறேன் இந்த 38-9வது ஆண்டிலே அதை ஆரம்பிச்சிருச்சோன்னு எனக்கு கொஞ்சம் சிம்டம்ஸ் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்திற்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். குடும்பத்துக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார். நேற்று 2 முறை குடும்பத்தை வச்சு கொஞ்சம் ஹார்டாக பேசிட்டேன். இப்பவும் பேசுகிறேன். சபைக்கு வரும்போது குடும்பமாக வாங்க. அல்லேலூயா. இல்லைங்க, எங்களுக்கு 2 வீலர் தான் இருக்குது பாச. முதல்ல கணவன் 2 வீலரில் போ, 2 பிள்ளைங்க வரட்டும், குடும்பமாக வாங்க. இல்லைன்னா ஒரு ஆட்டோவுக்கு புக் பண்ணுங்கள், குடும்பமாக வாங்க. இல்லைன்னா கார் வாங்குங்க. நேற்று ஒரு தம்பி கார் வாங்கிட்டு வந்து ஜெபம் பண்ணும் அப்படின்னாப்புல. ஜெபம் பண்ணிவிட்டு பொறுப்பா நானே வண்டி எடுக்கிறேன்னு சொல்லி நான் தான் வண்டியை முன்னாடி எடுத்து திருப்பி இங்கே வர எடுத்து எல்லோரும் கத்துறாங்க. எங்கேயா கொஞ்சம் இடி தள்ளிடுவேண்ணா. அவங்க கத்துனதுலேயும் அர்த்தம் இருக்குது. ஆனால் அவன் என்னப்பா எவ்வளோ விலைக்கு வாங்கினா? 60,000. சிரிக்கிறான். 60,000க்கு ஒரு 2 வீலர், பகுதி 2 வீலர் கூட கிடைக்காத ஒரு வாஞ்சை பாருங்க. அந்த மாதிரி நான் 8 கார் நிப்பாட்டுறதுக்கு இடம் போட்டிருக்கேன், ஒருத்தரும் காரை நிப்பாட்ட மாட்டேங்கிங்க. சரி, எப்படியும் போங்க. ஆனால் கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா சொல்லுங்கள். குடும்பமாய் வாங்க. இந்த 39வது ஆண்டில் சபைக்கு யார் வந்தாலும் கம் வித் ஃபேமிலி, யுவர் ஹஸ்பண்ட், இஃப் நாட் யுவர் வைஃப், யுவர் சில்ட்ரன். குடும்பமாக வாங்க. நான் சொல்கிறது தப்பா ரைட்டா? அல்லேலூயா. நீங்கள் லேட்டாக கூட வாங்க. இங்கே பாட்டு படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கர்த்தருக்கு தானே ஆராதனை. உங்கள் வீட்டுக்காரர் எப்போ கிளம்புறாரோ அப்போ வாங்க. பாஸ்டர் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கிளம்பு, அப்போ வா. அல்லேலூயா. ஆமென். குடும்பமாய் சேவிக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். ஆமென். கணவன் இல்லாமல் சிலர் இருக்கிறீங்க. உங்களுக்காக நான் ரொம்ப பாரத்தோடு ஜெபிக்கிறீங்க. அவங்களெல்லாம் நம்ம ஹானர் பண்ணணும். தெரியுமா உங்களுக்கு? சபையில் உள்ள விதவைகளை என்ன பண்ணணுமா? கனம் பண்ணணும். என்னைக்காவது ஜெபிக்கிறீங்களா? தலைவர்களே, சகோதரர்களே, வளர்ந்தவங்களே. அல்லேலூயா.
சபை எவ்வளோ பிரச்சனையில் இருக்குது பாருங்க. அவன் இதெல்லாம் சரி பண்ணி சொல்கிறாரு, இந்த வார்த்தையை நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. யூதா குடும்பத்துக்கும் ஆமாம், குடும்ப தலைவர்களில் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நான் எந்த கட்சிக்கு தலைவர் பாஸ்டர்? தாக்காவா தாத்தா தோக்காவா? உங்கள் குடும்பத்துக்கு தலைவர். நல்ல கை தூக்கு. கல்யாணங்களாம் நல்ல கை தூக்குங்க. ஆமாம். உங்கள் மனைவியோடு பிள்ளைகளோடு ஆராதனைக்கு வாங்க. அந்த ஆராதனையில் என்ன இருக்குது? ஒரு அழகு இருக்குது. அல்லேலூயா. ஆமென். இருக்கிறது குடும்பம், இருக்கிறது தான் குடும்பம். பாஸ் எனக்கு அவர் இல்லை, இவ்வளோ ரைட், ஓகே. குடும்பமாக வந்து கர்த்தரை ஆராதிங்க. நீங்கள் லேட்டாக வந்தால் கூட பரவாயில்ல. அப்புறம் உங்கள் வீட்டுக்காரர் அரை மணி நேரம் கழித்து கிளம்புனா அரை மணி நேரம் கழிச்சே நீங்கள் வாங்க. நான் உங்களை ஒன்றுமே சொல்ல மாட்டேன். ஆமாம் இப்படி சொல்லுவீங்க, அப்புறம் திட்டுவீங்க. இல்லை, நோ. 39 வருஷத்துலேருந்து உங்களை இப்போ சொல்கிறதா எப்பவும். அப்புறம் என்ன பண்ணுங்க, குடும்பமாக வந்து கர்த்தரை என்ன செய்யுங்க, ஆராதிங்க. அப்புறம் பாருங்கள், அவரே உங்கள் கூட கிளம்பிடுவார். கிளம்பிட்டு உட்காந்துக்கிட்டு நீங்கள் சோத்திரப்பா சோத்திரமான்னு சொல்லிக்கிட்டே இருங்க. இத்தனை பேர் சோத்திரத்தோட சபைக்கு வந்தீங்க? சகோதரர்கள் ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. சோத்திரத்தோட சபைக்கு வாங்க. நம்ம மகிழ்ச்சியாக 39வது வருடத்தை ஆசரிக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்கள். எந்த அழுத்தமும் உங்கள் மேலே நான் வைக்கவே கிடையாது. இந்த ஜபத்துக்கு வாங்க, அதுக்கு வாங்க, இதுக்கு வாங்க, எந்த அழுத்தமும் உங்களுக்கு கிடையாது. இந்த சபையில் இருக்க மாதிரி ஃப்ரீயாக நீங்கள் எந்த சபையிலும் இருக்க முடியாது. அதை மட்டும் தெரிஞ்சுக்காங்க. எந்த அழுத்தமும் யாருக்கும் கிடையாது. 21 நாள் உபவாசமாக 5 பேர் ஓகே. ஏசுநாதர் இருக்கார, தொலைதூர தரிசனமா ஊர் சுற்றுறவங்க ஊர் சுற்றட்டும். அதுலேயும் ஒரு 5-6 பேர். இந்த 2 வருஷம் தொலைதூர தரிசனம் ரொம்ப சின்சியராக நடத்துன்னு பிரதர் ஜான் புஷ் ஒரு பிரதர். நான் இல்லாட்டாலும் நான் வெளியூர் போயிருந்தாலும், வெளியூர் போயிட்டாலும் நீங்கள் என்ன செஞ்சிடணும், இந்த 2 வருஷம் நம்ம 40க்கு ஆயத்தமாகணும். 40வது ஆண்டுக்காக எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமாம். குட்டிங் குருமா நம்ம பெருகணும். 40வது ஆண்டுக்குள்ளே சபை பல மடங்கு பெருகிறணும். பெருக பண்ணுவாரா, பெருக பண்ண மாட்டாரா? இந்த பயன்படுறவங்க கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. பயன்படுறீங்களா, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. முதல்ல குரூப்பில் நாளைக்கு என்ன பாட்டுனா அது போட்டு விடுங்க. என்ன பாட்டுன்னு தெரியாமலே இங்கே வந்து பாடுறாங்க, தப்பு தப்பாக பாடுறாங்க. அதாவது பாட்டு அனுப்பி விடுங்க, அவங்க பாட்டு பழகிக்கிட்டோம். கொயர் ப்ராக்டிஸ்க்கு யாரும் வரலைன்னா அந்த குரூப்பில் ஒரு பாட்டு அனுப்பி விடுங்க. அந்த பாட்டை பழகணும். முதல்ல நீங்கள் என்ன பாட்டுன்னு தீர்மானம் பண்ணுங்கள், என்ன ஸ்கேலுன்னு தீர்மானம் பண்ணுங்கள். கம்ப்யூட்டரில் எடுத்து வைங்க. டிவி எடுக்கிறவங்க முதல்ல எடுத்து வந்து நில்லுங்க. சனிக்கிழமையாக வச்சுட்டு போயிருங்க, ஞாயிற்றுக்கிழமை வராதிங்க. என்ன நல்ல போஸ்ட். இப்போ கிருபாரன் பிரதர் வந்து நல்லா பாருங்கள். நான் ஒரு எழுத்து கொடுத்த 5 நிமிஷத்தில், ஏன்னா அவருக்கு ஏஐ ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறான். இந்த ஏஐக்கார பைய உடனே நோட்டீஸ் தான். இப்போ இங்கே என்பி நோட்டீஸ் இவர் தான் போடுறாரு. 5 நிமிஷத்தில் போட்டு கொடுத்துட்றாங்க. ஆண்டவர் நல்ல நமக்கு நல்ல ஆட்களை கொடுத்துருக்குறார். நல்லதாக இல்லையா சொல்லுங்களேன். ஆனால் சொன்னாங்க நேற்று பந்தி விளம்ப கூட நம்ம பையன் யாரும் வரல அப்படின்ட்டுருந்தாங்க. சரி விட்டுருங்க, சின்ன பையங்களை பயன்படுத்துங்க, சின்ன பையங்களை பயன்படுத்துங்க. நாளைக்கு அப்போனா அடுத்த வாரம் இலை எடுக்கணுமே. அடுத்த வாரம் எல்லாத்துக்கும் டேபிள் போட்டு அறுசுவை உணவுலாம் கொடுக்குறாங்க. அது பெண்கள் பயன்படுங்க. கவனிங்க, சண்டே கிளாஸ் நீங்கள் எடுத்தால் மட்டும் பத்தாது, இலை எடுக்க தெரியணும். இலை எடுக்க போகிறவங்கள அல்லேலூயா சொல்லுங்கள். எங்களை எச்சலை பிறக்க சொல்லிட்டீங்களா பாஸ்டர்? ஏசுநாதரே துண்டை கட்டிக்கிட்டு குனிஞ்சு பணிவிட பண்ணாரா இல்லையா? பண்ணாரா ரெனிட்டா? பண்ணாரா இல்லையாம்மா? ரெனிட்டா மட்டும் கலர் போட்டுக்கிறதுனால அவளை எனக்கு தெரிஞ்சிச்சு. பண்ணாரா இல்லையா? இன்னைக்கு யாரை விட்டுருங்க, வாங்க நான் பரிமாறேன்னு சொல்லுங்கள். சிலருக்கு ரிட்டையர்டு கொடுக்கலாம். இந்த ரிட்டையர்ட் ஆகாத ஒரே வேலை பாஸ்டர் வேலை தான். அல்லேலூயா. எங்கள் அக்கா மகன் டீச்சராக வேலை பார்த்தாரு. நம்ம சேகர்புரத்துக்கு நல்ல பழக்கம். இப்போ ரிட்டையர்டு. மாமா நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் மாமா. நான் ரிட்டையர்டே ஆக மாட்டேன் அன்டில் மை டெத்து. அல்லேலூயா சொல்லுங்கள். ஊழியக்காரனுக்கு சாக வர என்ன கிடையாது, ரிட்டையர்டே கிடையாது. ப்ரமோஷன் மேலே ப்ரமோஷன், அழுத்தத்தின் மேலே அழுத்தம் தான். நானும் கொஞ்ச நேரம் ரிட்டையர்ட் ஆகி என்னுடைய ஜூனியர் பாஸ்டர் ஜோஸ்டான்லியை அனுப்பிடலான்னு பார்த்தா அவர் என்ன ரிட்டையர்ட் ஆகவே. ஆமாம், நீங்களெல்லாம் ஜெபம் பண்ணுங்க நான் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு. அல்லேலூயா. இன்றைக்கி நமக்கு வாரம் 6வது நாள் கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுகிறேன். கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது ரெடி பண்ணியிருக்கீங்களாப்பா? ரைட்டு, ரொம்ப நன்றி. இப்போ 3:30 மணி ஆச்சு.
ஆராதனை ஆரம்பித்து எவ்வளோ நேரம் ஆச்சு? 3.5 மணி நேரம் ஆச்சு. 2.5 மணி நேரம் தானா? ஆஹா, ரைட். அப்போ இன்னும் திருவிருந்துக்கு நம்ம போக போகிறோம். திருவிருந்து எடுக்கிறவங்கள அவர் அல்லேலூயா சொல்லுங்கள். திருவிருந்துக்கு ஆயத்தமாக வந்தவங்கள அவர் அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமென். திருவிருந்து ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆமென். 1 மாதம் திருவிருந்துக்கு ஆயத்தப்படணும். 1 வாரம் ஞாயிறு ஆராதனைக்கு ஆயத்தப்படணும். அல்லேலூயா. திருவிருந்தில் நிறைய அற்புதங்கள் நடக்கும். எந்த ஆராதனைக்கு கேட்டால் திருவிருந்து ஆராதனைக்காவது கூடி ஜெபம் பண்ணுங்கப்பா. ஒரு 4 பேரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணி இந்த ஆராதனையில் ஆரம்பித்த உடனே தேவனுடைய பிரசன்னம் வரணும். எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? ஆமென், ஆமென். சபையில் மகிழ்ச்சி இல்லைன்னா அது சபையே கிடையாது. சபைக்கு தேவை என்னது? மகிழ்ச்சி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? ஆமென், அல்லேலூயா. ஒருத்தர் பார்த்து கேளுங்க, சந்தோஷமாக இருங்க. எதை குறித்து என்ன செய்யாதீங்க. இந்த 30வது வருஷம் 19வது வருஷத்தில் கர்த்தர் உங்களை திரும்ப கட்ட போகிறாரு. ஆமாம், இழந்து போனது எல்லாம் திரும்ப தர போகிறாரு. அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுக்காமல் யாராவது இருந்தால் அந்த மாதம் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஞானஸ்தானம் சபையில் பெருகட்டும். ஆமென். கர்த்தர் இதை நிறைவேற்ற போகிறார். நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ரீமா ராபாலா ஷாபா ராதாரா கராமா லாபா. எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா.